சரிடா. ஸோ கால்குலஸ் ரிவிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ஸ் முடிச்சிருக்கோம், சில ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு தென் ஐ ஹவ் ஜஸ்ட் கலெக்டட் த சாம்பிள் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஆஃப் 2025 அண்ட் கம்பார்ட்மெண்ட் 2024. அது ரெண்டு தான் வந்து லேட்டஸ்ட்ல போர்டு கொடுத்துருக்க பேப்பர்ஸ். ஸோ ஐ தாட் இட் இஸ் பெட்டர் டு கம்ப்ளீட் இட் ஃபர்ஸ்ட். நிறைய இருக்குப்பா, நம்ம வந்து என்ன சொல்றது, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பட் எவ்வளவு போட்டாலுமே கூட இன்னும் கூட there are a lot of questions that we have to keep on doing. So I would just suggest that do as much as possible. சரியா, இப்ப என்சிஆர்டி பண்றீங்க, எக்ஸாம்பிளார் பண்றீங்க, மிசலேனியஸ் பண்றீங்க, ஜஸ்ட் கீப் டூயிங். அவ்வளவுதான். அந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் இது. நமக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், as long as we are on the crease, runs are going to keep coming. ஸோ அவ்வளவுதான். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம என்ன ப்ராப்ளம் போடுறோம் அப்படிங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் இருக்காது. நீங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட முடியுதோ அது எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கணும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வி கேன் நெவர் சே இப்போ என்சிஆர்டில இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியே கேட்க மாட்டாங்க, எல்லாமே பிஒய்க்யூஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் டேக் எனி புக், கீப் ப்ராக்டிசிங். யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் யுவர் வீக் சாப்டர்ஸ். அந்த சாப்டர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்ச சாப்டர்ஸ்லயும் கேள்விகள் போடுங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் எங்கெங்க கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க போடுங்க. அது வந்து ஒரு மினிமம் ஒரு 5 hours ஆஃப் ஸ்லீப் வச்சுக்கோங்க நைட்ல. டே டைம்ல ஒரு 1 hour ஒரு நாப் வச்சுக்கோங்க. அதை தாண்டி இருக்கிற மிச்சம் மொத்த டைமையும் வந்து மேத்ஸ் போடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். கோ ஃபார் அ வாக் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் மேபி, கம் பேக் அண்ட் கீப் டூயிங் மேத்ஸ். இது ஒரு 2-3 நாள் நீங்க அவ்வளவுதான் மேக்ஸிமம் வந்துட்டோம். நம்ம we are at the end of Tuesday இல்லையா? வெட்னஸ்டே, Thursday, Friday 3 நாள் தான் நீங்க எஃபர்ட். சாட்டர்டே அன்னைக்கு எக்ஸாமே எழுத போறீங்க. எக்ஸாம்க்கு ப்ரீவியஸ் டே ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் ஹேவ் அ நைஸ் ஸ்லீப். ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு உங்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இன்னைக்கு கூட பசங்க 10th எக்ஸாம் எழுதினாங்க, காஸ் 91ன்னு போட்டு தப்பு வாங்கின குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆனாலுமே கூட எக்ஸாம் அன்னைக்கு நீங்க காமா இருக்க வேண்டியது வந்து மேத்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 5 மார்க் நீங்க லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாட் எவர் இஸ் தேர் இன் த பேப்பர், யூ நோ ஓவரால் தே கேனாட் சேஞ்ச் தி என்டையர் பேட்டர்ன். உங்களுக்கு தெரியாத கேள்வி மட்டும்தான் பேப்பர்ல இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு தெரியாத கேள்விகளும் பேப்பர்ல இருக்கலாம். அவ்வளவுதான். ஒரு ப்ராபபிலிட்டி that there could be some questions maybe around for 10 marks. You can say that there are questions which we did not expect. ஒரு 2 mark, ஒரு 3 mark, ஒரு 5 mark, ஒரு கேஸ் ஸ்டடி, இவ்வளவுதான் மேக்ஸிமம் சான்ஸே. மத்த எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ல தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. The paper is difficult for you, it is going to be difficult for everyone. ஸோ எல்லாருக்கும் பேப்பர் டிஃபிகல்ட் ஆகும்போது மாடரேஷன் தானா வரும். அதனால ரேங்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஈஸியான பேப்பர் தான் நமக்கு ரொம்ப ரிஸ்க் எப்பயுமே. ஏன்னா எல்லாரும் போட்டுருவாங்க, நீங்களும் போட்டுருவீங்க, நிறைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருச்சுனாலும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து வி வில் ஹேவ் அன் எட்ஜ். அப்போ லிட்டல் அந்த எக்ஸ்ட்ரா 5 மார்க் நம்ம கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் தட் யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் வித் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ். ஏன்னா அதுதான் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். அண்ட் ரொம்ப குட்டியான ஒரு லெசன் அப்படிங்கிறதுனால அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்ல ஹார்ட்லி 10 ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 ப்ராப்ளம் போட்டு முடிச்சோம்னா இந்த 5 மார்க்ஸ் நமக்கு கேரண்டி. ஸோ இது 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்களா தெரியாது. சம்டைம்ஸ் வந்து 1 மார்க்கும் கேட்டு 5 மார்க்கும் கேட்கலாம், அதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த 1 மார்க் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சாம்பிள் பேப்பர்லயும் கம்பார்ட்மெண்ட் பேப்பர்லயும் 1 மார்க்கே கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல இருந்து. அண்ட் சிபிஎஸ்இ இப்ப கொஞ்ச நாள் அது வேலையை பண்றாங்க. அதாவது டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டின் அப்படியே 1 மார்க்ல கேட்டுறாங்க. தோ இட் இஸ் 5 மார்க் கொஸ்டின், தேர் ஆஸ்கிங் தட் இன் 1 மார்க். ஸோ நீங்க ரொம்ப டெம்ட் ஆகி ஆன்சரை வந்து ஃப்ரம் மெமரி எழுதாதீங்க. ரஃபா அதை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா எழுதுங்க. தோ இட் இஸ் கோயிங் டு டேக் யூ சம் டைம் பிகாஸ் இட் இஸ் என்சிஆர்டி. நீங்க அது சீக்கிரமா தான் போட்டுருவீங்க. ஏன்னா ஆன்சர் ரொம்ப நியரா இருக்கும். 5/12 5/8 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் ஃப்ளூக்கே பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஷார்ட்டா அவங்க கேட்க கொஸ்டின்ஸ் தான். So let's take this. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்னு வச்சுப்போமே. ஜென்ரலா அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே வந்து பேராபோலா கொஸ்டின் தான். ஸோ பேராபோலால 2 மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரஃபா தான் போட போறேன் அந்த கொஸ்டின். ஸோ மேக் அ ரஃப் ஸ்கெட்ச். ஏதாவது 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்கெட்ச் நீங்க வரையணும். 0 less than or equal to y less than or equal to x square and find the area of the region using integration. இது வந்து 2020 எக்ஸாம்ல கேட்டாங்க. இது சாம்பிள் பேப்பர் 2023ல இருந்துச்சு. And there is a high possibility that this was in a 1 mark in the compartment paper. So it will definitely, there is a chance of these type of questions coming in your paper. ஒரு ரீஜன் பேப்பர்ல கண்டிப்பா இது வர சான்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து என்ன கர்வ்னு கண்டுபிடிங்க. The curve is x square. x square னா up shaped parabola படிச்சிருக்கோம். போட்டாச்சு.
ஸோ இப்போ 0 x is equal to லைன் பேர் பார்த்துக்கோங்க, ஈக்குவாலிட்டி அந்த இன்இக்வாலிட்டி ரிமூவ் பண்ணிக்கோங்க. x is equal to y, x is equal to 2. லைனை ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதிக்கோங்க. x 0 இது எங்க மீட் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த பாரபோலால இருந்து x ஸ்கொயர் is equal to y னா x 0 இருந்தா y யும் 0, x y 2 இருந்தா x 4, x y 2ல இருக்குன்னா அந்த இடத்துல x வந்து 4. So 4, 2 அப்ப அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இந்த லைன் வழியா உங்களுடைய கிராஃப் போக போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம் டயக்ராம் வரைகிறது மட்டும்தான். டயக்ராம் கரெக்டா வரைஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராப்ளம் கரெக்ட் ஆயிடும். இப்போ x is equal to yங்கிற லைன் இப்படி போகும். தட் இஸ் when x is 1 y is also 1. அது பாராபோலா மேலயும் இருக்கும். So this is my 1, 1 point. This is my 2, 2 point. Let's make this. I'm sorry, late ஆயிடுச்சு. என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் போட்டுட்டு இருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ PYQ வரும். இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ரொம்பவே இது ட்ரிக்கியான क्वेश्चन. இதையே நான் டிஸ்கஸ் பண்ண நான் கேட்டிருந்தேன் ஒரு வாட்டி எக்ஸாம்ல. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரீஜன் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கிராஃப கரெக்டா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இங்க ஒரு ரீஜன் இருக்கு இதுல. Then you can see that this line is going here and the line is also extending beyond. Intersection point நம்ம கரெக்டா போட்டோமா? x is equal to 1 போது y is equal to 1, x is equal to 2 போது y is equal to 4. ஆனா இங்க பாரபோலா வரணுங்கிற அவசியமே இல்லை. சரி, ஓகே. சரிப்பா, ஒரு லைன் நீங்க கிராஃப் வரைஞ்சிட்டீங்க. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா பவுண்டட் பை எல்லாமே லெஸ் தேன் கேக்குறாங்க. அதாவது கீழே எக்ஸ் ஆக்சிஸோட கேக்குறாங்க. ஏரியா பவுண்டட் பை இந்த கர்வ் லெஸ் தேன், அப்போ இங்க. அதுக்கப்புறம் ஏரியா பவுண்டட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் லைன், ஆனா கீழே ரெண்டுமே லெஸ் தேன்ல இருக்கு. சோ இங்க it is delimited by y x is equal to 2. So 0ல இருந்து ஆரம்பிச்சு இங்க ரெண்டு கர்வ் இருக்கு. அந்த ரெண்டு கர்வுக்கு கீழே இருக்க ரீஜனை பத்தியும் அவங்க பேசுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் ஏரியா கிடையாது நமக்கு, ஏன்னா அது வந்து லைனுக்கு கீழே தான் இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ஃபிகர்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஏன்னா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் கோயிங் டு பி, இட் இஸ் கோயிங் டு கோ ஃப்ரம் 0 to 1 plus 1 to 2. லிமிட்டை கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு 0 to 1 எது இருக்குன்னு பாருங்க. இந்த ஏரியா பாரபோலா இருக்கு. இப்போ பாரபோலா இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்றோம்னு சொன்னா y dx ன்னு சொல்ல போறோம். அப்போ y வந்து x ஸ்கொயர் dx. 1ல இருந்து 2 நம்ம பண்ணும்போது பாரபோலாவே அங்க இல்ல. நீங்க கிராஃப்ல பார்த்தாலும் அது இல்ல. நீங்க இன்னும் அழகா கிராஃப் வரையலாம். நான் ரஃப் கிராஃப் தான் வரைஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் நீட்டா வரையணும். ஏன்னா சம்டைம்ஸ் கிராஃபுக்கு 1.5 மார்க்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. சோ இதுல ஹாஃப் மார்க் லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் மார்க், ஸ்கேல்லாம் நமக்கு இதுக்கு தேவையில்லை. பட் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டிப்பா நீங்க மார்க் பண்ணணும். அப்போ 1ல இருந்து 2 இந்த லைனுக்கு போடணும். மறுபடியும் y dx தான். இந்த இடத்துல yக்கு பதிலா x இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. இது மட்டும் தான் வேலை பாருங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சோ இந்த டயக்ராம் அந்த ஃபர்ஸ்ட் லைனை மறக்காதீங்க. 2.5 மார்க்ஸ் வந்து மார்க்கிங் ஸ்கீம்ல இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப யூ கெட் யுவர் x cube by 3 plus x square by 2 from 1 to 2. So 1 by 3 0 விட்டுறலாம். 1 by 2 minus 4 by 2 minus 1 by 2. So இது 2 னு போட்டோம்னா 1 by 3 plus 3 by 2 6 5 by 6 அப்ப ஆன்சர் இருக்கு. தப்பு தப்பா போட்டேன்னு எனக்கு ஏதோ கரெக்டா போட்டிருக்கேன் நான். LCM 6 வச்சோம்னா இங்க ஒரு 2 வரும், இங்க ஒரு 3 வரும். 11 by 6 இல்லையா? So 11 by 6 square units is your final answer. So final answerக்கு ஒரு மார்க் இருக்கும். ரொம்ப குட்டி கொஸ்டின் பாருங்க. இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு they would have realized, நம்மளே ரியலைஸ் பண்றோம் ரொம்ப போர்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் முன்னாடி 5 மார்க்கா இருந்துச்சு 2023 முன்னாடி வரைக்கும். பட் இப்ப அந்த கர்வ் வித் கர்வ் மாடல்லாம் ரெடியூஸ் பண்ணதுனால சேம் லைக் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம 10thல பார்த்தோம். பாலினாமியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஆனா அதுல அந்த டிவிஷன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோட வெயிட்டேஜை குறைச்சு 3 மார்க்கா மாத்திட்டாங்க.
அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு தான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். பட் எந்த வாட்டியுமே அவங்க பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியர் கொஸ்டின்ஸ் இஃப் தே ஆஸ்க் யூ இன் 5 மார்க் அண்ட் there is a 90% chance they will ask this in 5 mark. இதுல ஒரே ஒரு வேரியேஷன் தான் நம்ம இதுவும் போட்டிருக்கோம் பார். ஜஸ்ட் பேரபோலா மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஐ வாண்ட் டு மூவ் அக்கஸ். இன்னொரு வந்து y is equal to அதே தான் x ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இங்க ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, 0 போட்டு பாருங்கன்னு சொன்னேன். எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா y1. ஸோ பாயிண்ட் இங்க இருக்கு, பட் கர்வ் மாற போறது இல்ல. இட் இஸ் கோயிங் டு பி த சேம் கர்வ். ஸோ பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஆஃப் y வந்தாலே இட்ஸ் அ பேரபோலா அப்வர்ட் ஃபேசிங் பேரபோலா தான். அதுல உங்களுக்கு டவுட் தேவையில்லை. பட் பிளஸ் 1 கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் மேல போடுறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஐ திங்க் தே ஆஸ்க்ட் திஸ் இன் சாம்பிள் பேப்பர் ஆஃப் 2024. போன வருஷம் சாம்பிள் பேப்பர்ல இந்த கேள்வி இருந்துச்சு. இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் தான் y is equal to x plus 1 கொடுக்குறாங்க லைன், x is equal to 2. நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான், கொஸ்டின்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸே இல்ல. the way you solve it பாருங்க. பக்கத்து பக்கத்து பேப்பர்ல இதே கேட்டிருக்காங்க. சாம்பிள் பேப்பர் 2023 இது, சாம்பிள் பேப்பர் ஆஃப் 2024 இது. இந்த வருஷம் போர்டு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2 வாட்டியும் சாம்பிள் பேப்பர்ல கொடுத்தாங்க, நான் போர்டு எக்ஸாம்ல கேட்கல. அப்ப நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு, ஏன்னா நம்ம பேப்பர்ல கொடுக்கல இது, அதனால கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த கேள்வி வரும்போது இதே மாதிரிதான் லைன் நீங்க போடுவீங்க. இந்த இடத்துல பாஸ் ஆகணும் அது. சோ சேம் வே லைன் வில் கோ ப்ராபப்லி ஹியர் வேறவர் இட் டச்சஸ் கூட வச்சுக்கோங்களேன். கூட வச்சுக்கோங்க. இங்க ஒரு குட்டி இருக்கு, இங்க ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு. சோ சேம் வே 1 plus 2. 2 ரீஜன் இங்க இருக்கு. சோ 0ல இருந்து 1 வரைக்கும் 1, 1ல இருந்து 2 வரைக்கும். போன கொஸ்டின் போட்டு அதே மாடல் தான். கிராஃப் மட்டும் உங்களுக்கு ஏரியா உள்ள 0 to 1ல எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும். இங்க 1 to 2க்கு yக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் 1 வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆன்சர் வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி. 23/6 வருது இதுக்கு ஆன்சர். வெரி வெரி சிமிலர் மாடல்ஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் மட்டும் தான் உங்களுக்கு போட போறேன். சோ இது வந்து நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ்ல ஒன்னு பேரபோலா. செகண்ட் மாடல் யூ ஹேவ் an ellipse மாடல். எலிப்ஸ் மாடல்ல அவங்க கிளியரா ஒண்ணு ஈக்குவேஷன் வச்சு கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க அந்த ஒரு நிமிஷம் பாருங்க. ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு வேரியபிள் வச்சிருக்கிறது போடாம இப்படி போடுறேன், இன்னொன்னு வேரியபிள் வச்சிருக்கிறது உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல அம்சம் விட்டுருக்கேன். அது to find the area of the smaller region நம்ம இந்த கொஸ்டின் போட்டிருக்கோம். bound by in the curve and x by 5 plus y by 4. 11th standard knowledge ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனுக்கு. அது கொஞ்சம் நீங்க அந்த கோனிக் செக்ஷன்ஸ்ல கொஞ்சோண்டு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், ஈஸியா அந்த மார்க் வாங்கிடலாம் நீங்க. இதுவும் பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆஃப் 11th தான். ஸோ எலிப்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஈக்குவேஷனை பார்த்ததுமே எக்ஸ்ல தான் 5 இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டயக்ராம்க்கு மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எலிப்ஸை நீட்டா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இங்க 0 மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல 5,0ங்கிறதையும் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பக்கம் 0, கரெக்டா வரும் 0,4. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எக்ஸ் பை 5, எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி. எப்பயுமே மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ்ல இப்படிதான்ப்பா வரும், பெருசா மாத்தி கேட்கவே மாட்டாங்க. லைனையும் நான் போட்டுட்டேன். ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் ரீஜன் இதுதான் கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளால அப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம பெரிய பிக்கர், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மேல இருக்கிறது மைனஸ் கீழே இருக்கிறது பண்ணணும். ஸோ ரிக்வயர்ட் ஏரியா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி, இங்க லிமிட் ஒண்ணுதான், நமக்கு பிரச்சனையே இல்லை. 0 to 5 தான் நமக்கு லிமிட்ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல போனோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி கர்வ் மைனஸ். ஏன் இப்படி போடுறோம்? கர்வ் மேல இருக்கு, லைன் கீழே இருக்கு. சோ கர்வ் தான் பெரிய ஏரியாவா இருக்க போகுது. அப்ப ஏரியான்றது கர்வ் நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க டயக்ராம் அழகா போட்டுடலாம். இங்க ஃபுல்லா இருக்கு, இதுக்கு கீழே யூ ஹாவ் யோர் ஏரியா அண்டர் திஸ் லைன். சரியா வர மாட்டேங்குது. எனிவே இல்லையா? சோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னு சொன்னா யூ வில் கெட் த குட்டி ஏரியா. சோ கர்வ் மைனஸ் லைன் பண்ணும். அப்போ கர்வோட ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் y dx, இதுவும் லைனும் y dx நீங்க மாத்தி எழுதணும். அந்த கதையை நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது கிளாஸ் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு திருப்பி அப்லோட் பண்றேன். ஆல்ரெடி டன் இட் நினைக்கிறேன். 14 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டிருப்பேன் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்ல. சரியா? சோ எலிப்ஸ் மாடல் மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ் மாத்த முடியும். உங்களுக்கே தெரியும் லிமிட் மாறும், அதனால a and b வச்சே கேட்பாங்க ரொம்ப ரேரா. சோ எப்படி கேட்டாலுமே யூ நோ தி ஆன்சர். ஸோ ஒரு லைனும் கர்வும் கொடுத்து கேட்கிற ஒரு கொஸ்டின். சரியா?
ஆனா டவுட் இருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஐ ஹாவ் டு டூ ஆல் த 5 லெசன்ஸ் குவிக்லி. அதனால நான் ஆல் த 5 லெசன்ஸ் பண்ண போறது இல்லை உங்களுக்கு. நான் 2 லெசன்ஸ் தான் மெயின்பா உங்களுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நீங்க சீக்கிரமா டிக் பண்ணிடலாம் உங்களுடைய பேப்பர்ல. Then you can always go back and study little of application of derivatives for the 2 mark part of it, increasing decreasing. Continuous differentiability textbook மட்டும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணீங்கனாவே போதும். மிசலேனியஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸசைஸ் லாஸ்ட்ல இருக்கிற 5.5க்கு அப்புறம் 5.5 6 அண்ட் மிசலேனியஸ் நீங்க நல்லா போட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு. கண்டினியூட்டி ஐ திங்க் வில் பி கவர்ட் ஃபார் யூ. இன்டெகிரல்ஸ் நம்ம எவ்வளவு போட்டாலும் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ த ஒன்லி திங் வி கேன் டூ இஸ் whenever we find them we can keep on doing integrals. அவ்வளவுதான். ஸோ மேக்ஸிமம் அதுதான் நம்ம பண்ண முடியும். எவ்வளவு காலம் நம்ம ப்ராப்ளம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்றோமோ ஈஸியா வந்தா நமக்கு லக்கு. தேங்க்யூ சொல்லிட்டு போட்டுற வேண்டியதான். கஷ்டமா வந்தா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டியதான். ஸோ அதை தவிர நமக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் போட போறது இல்ல. அதே ஸ்டோரி தான் உங்களுக்கு. இது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இப்போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர், அது இது வரைக்கும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் எத்தன். ஏன்னா இட் இஸ் யூஸ்வலி ஒன்லி கம்மிங் ஆஸ் அ கேஸ் ஸ்டடி. ஸோ ஜென்ரலா அந்த மாதிரியான ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் வரக்கூடாதுதான். பட் வி நெவர் நோ. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் ஏதாவது அந்த 8/27 சைன் ஆங்கிள் வர்டிகல் ஆங்கிள் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான். 5 மார்க் 13 கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுல நீங்க காமனா பண்ற மிஸ்டேக் மட்டும் நம்ம பார்ப்போம். x square plus y square is equal to 32 is equation of a circle definitely. இது வந்து r square. So root 32 வந்து நீங்க r னு வச்சுக்கிட்டீங்கன்னா root of 8 into 4 னு போட்டீங்கன்னா 4 root 2 னு கிடைக்கும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து 4 root 2, 0. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் I have to do this. அப்ப இதுவும் அதே தான் இருக்கும். 0, 4 root 2. அதுல நமக்கு எதுவும் டவுட் இல்ல. y is equal to x னு ஒரு லைன் சொல்றாங்க. இப்படி போட்டாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வரையறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேட் பண்ணி நான் காமிக்க முடியும். லெட் மீ டேக் இட் லைக் திஸ். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏரியா. போன கொஸ்டின் நம்ம போட்ட அதே மாதிரி. ஆமா சண்முகப்பிரியா, எஸ்மா. ஸோ அதே கொஸ்டின் தான் இதுவுமே. இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஏரியா இங்க இருக்கு, ஒரு ஏரியா அங்க இருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we should get our answer. இந்த டிவிஷன் ஆஃப் ஏரியாஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிலதில் எல்லாத்துலயும் மைனஸும் கிடையாது, எல்லாத்துலயும் பிளஸும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். இப்ப இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஐ திங்க் 4,4 வரும்னு நினைக்கிறேன் இது. சோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து 4. அப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் லைன் இருக்குப்பா. ரொம்ப சிம்பிள். டயக்ராம் கரெக்டா வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. லைன் நீங்க பண்ணணும். மைனஸ் 4ல இருந்து 4 root 2 வரைக்கும் நீங்க வந்து இந்த சர்க்கிள்ல பண்ணணும். அவ்வளவுதான். இதை முடிச்சீங்கன்னா சாரி பிளஸ் மைனஸ் பிளஸ் லைனையும் சர்க்கிளையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி டோட்டல் ஏரியா. இப்போ அவங்க என்னப்பா கேக்குறாங்க இந்த क्वेश्चनல? ஒரு நிமிஷம். அதான் கேக்குறாங்க. Find of the area of the region lying in the first quadrant கேக்குறாங்க enclosed by x மேம். axis. yes ma. எக்ஸ் ஆக்சிஸ்ல கேக்குறாங்கன்னா நான் நெகட்டிவ் பார்ட்டும் எடுக்கணும் மேம். First quadrant னு கொடுத்திருக்காங்கமா. Find the area of the region lying in the question full படிக்கிறேன். Lying in the first quadrant and enclosed by the x axis, y is equal to x and the circle. First quadrant கேக்கலனா into 2 கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாவே மேல மட்டும்தான். நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் போட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணிருக்கோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உனக்கு? நீங்க 4 into போட்டீங்க ஒரு மாடல் எக்ஸாம் போடும்போது. ஆக்சுவலா ஆன்சர் வந்து 2 into தான். வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாங்கன்னா மேல இருக்கிறது மட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட்டர் மாதிரி வைக்கிறாங்க அவங்க. அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதை கட் பண்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ கீழே இருக்க பார்ட் வராது எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்கன்னா. பட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்ததுனால இட் இஸ் ஒன்லி தட் பார்ட். சண்முகப்பிரியா ஏன் இப்ப மைனஸ் பண்ண சொல்ற? ஏன் இப்படி பண்ண? மைனஸ் இல்லை மேம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் சர்க்கிள், செகண்ட் ஒன் ஷேடட் ரீஜன். அது ஈக்குவல் டு தான் மைனஸ். புரியல. ஆனா சரி சரி சரியா. சோ சர்க்கிள் மாடல் மேம் இப்போ அந்த நீங்க சொன்னது எனக்கு புரியல. 4 into அந்த இப்போ நம்ம ஒரே குவாட்ரண்ட் எடுக்கிறோம் கரெக்டா மேம்? சோ அப்படின்னா 4 into தானே பண்ணுவோம். ஒரு குவாட்ரண்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஏன் நான் 4 into பண்ணனும்? ஃபுல் சர்க்கிள் கேட்டா நீ சொல்றது. அதுதான் நான் சொல்றேன். அதான் கேட்டேன் நான். இதுக்கு 4 into இல்லாட்டி இப்போ அது மட்டும் எடுக்கறேன்னா 4 into இருக்காது. ஆமா. ஓகே. இப்போ இதுல வந்து இப்போ இதே மாதிரி அடுத்த क्वेश्चन. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த क्वेश्चन 2020யா நான் அடுத்த மாடல் போறது முன்னாடி டவுட் மேம். அந்த சர்க்கிளோட மிச்ச பார்ட்டும் நம்ம வந்து பண்ணனுமா மேம்? அப்போ ஃபுல் சர்க்கிளோட மிச்ச பார்ட் வேணுமான்னு கேக்குறியா? ஆமா, because bound by the line எடுத்தானே கேக்குறாங்க.
Find the area of the region lying in the first quadrant enclosed by x-axis, this line and the circle பா. இந்த x-axis ஆனா இந்த y equal to x இந்த curve இது மட்டும் தானே கேக்குறாங்க. இந்த பீஸா மட்டும் தானே அவங்க பேசுறாங்க. கரெக்டா? இங்கிலீஷ் நாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இங்க அவங்க கொடுத்திருக்க இங்கிலீஷ கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்கு ஒரு ஈஸியா 3 மார்க் லூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இந்த கொஸ்டின்ல இருங்க. இப்ப நீங்களே இதை வந்து புரிஞ்சு எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்க. Find the area of the region bounded by y is equal to root 3x. எனக்கு சாம்பிள் பேப்பருக்குலாம் போக விடுவீங்களானே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுலயே செகண்ட் கொஸ்டின் இதே மாடல்ல. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் யூசிங் இன்டகிரேஷன் கொடுத்துட்டாங்க. சோ வேற மெத்தட்ல போட முடியாது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை ரெண்டு இருக்கு. இங்க ஒரு லைன் இருக்கு, ஒரு கர்வ் இருக்கு அண்ட் y ஆக்சிஸ்னு கொடுத்திருக்காங்க. மேம் இது இப்போ மேல இருக்கிற பீஸ் வரும், லைன் மேல இருக்கிறதா? இது வர முதல்ல இது ஃபர்ஸ்ட் கர்வ் வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதி ஒரு சர்க்கிள் போட்டுருவோமா ஃபர்ஸ்ட். அபிநந்த் நீ இப்ப சொல்லு, நீ உன்னோட டவுட்ல இப்போ இங்க இருக்க இல்ல இல்ல மேம், பாயிண்ட் இல்ல மேம், மேல இருக்கிறது வராது, லைன் கீழே மாதிரி தான் வரும். ஆனா y is equal to x ன்னு சொன்னாலே கீழே போடணும்னு ஏதோ ஒரு நினைக்கிறேன் மேம். கோடு இல்லையா? இப்படி போற ஒரு கோடு. நான் கரெக்டா? நினைக்கிறேன் கீழே இருக்கிற குவாட்ரண்ட் எல்லாமே எடுக்கணும் மேம். இல்லடா, இருங்க இப்போ நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன குட்டி மிஸ்டேக் பண்றீங்க. இப்ப y ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்களா அபிநந்த்? நான் டார்க் பண்றேன் பாருங்க. இது y ஆக்சிஸா? நான் பிளாக்ல எஸ் மேம். போட்டிருக்கிறது y ஆக்சிஸா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா? ஃபர்ஸ்ட் எஸ் குவாட்ரண்ட் மேம். இதுதானே? அப்புறமா இந்த சர்க்கிள் இங்க இருக்கு, இந்த லைன் இங்க இருக்கு. நமக்கு ஓகே, இப்ப எந்த ஃபர்ஸ்ட் பீஸா பீஸ் குவாட்ரண்ட். வேணும்? நமக்கு இதுதான் வேணும். எஸ் நமக்கு மேம். தேவையான பீஸா பீஸ் இப்ப இதுதான். அப்போ நம்ம ஆனா இன்டகிரேட் பண்ணும்போது 0ல இருந்து 2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போறோம் இங்கேயுமே. ஆனா அலாங் த y ஆக்சிஸ் நம்ம பண்ண போறோம். இதை நீங்க அலாங் தி x ஆக்சிஸ் பண்ணா ப்ராப்ளம் வேற மாதிரி ஆகும் பாருங்க. ஏன்னா நம்ம இப்ப இங்க ஒரு கோடு போடணும். இங்க 2 ஏரியா இருக்கு. இங்க நமக்கு வந்து இங்கேயும் அதே தான் பண்ணணும் இல்லையா? சரிதான், இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். சோ இப்ப இது எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு நீங்க பாக்கணும். இங்கேயும் 2 ஏரியா இருக்கு, ஒரு சர்க்கிளும் இருக்கு, ஒரு லைனும் இருக்கு. ஆனா ஏரியா அண்டர்னா இந்த ஏரியா வேணும் நமக்கு. சோ இந்த பக்கம் தலைகீழ நீங்க பாக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் which is area under this line, அப்புறம் ஏரியா அண்டர் த கர்வ். மத்தபடி லாஜிக் இஸ் கோயிங் டு பி தி சேம். உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா அந்த क्वेश्चन? ஏன்னா இது வந்து அதே மாடல் தான், கொஞ்சோண்டு டிஃபரெண்ட். இது நீங்க எந்த மாதிரி வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து நீங்க இப்படி போட்டாலும் கிடைக்கும், இப்படி போட்டாலும் கிடைக்கும். ஆனா உங்க y ஆக்சிஸ் கொடுத்ததுனால அதை வச்சு போடுறதே பெட்டர் உங்களுக்கு. சேமா அதே தான், ஏரியா அண்டர் லைன். இப்ப இந்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா √3x நான் டைரக்டாவே இங்க போடுறேன். திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 1, √3. நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த வந்து y is equal to √3x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் நீங்க. x square plus 3x square is equal to 4, 4x square is equal to 4, x is equal to plus or minus 1. அப்போ x 1 இருக்கும்போது y வந்து √3. x இங்க 1 இருக்கு இந்த இடத்துல, y வந்து √3 இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் வந்து √3 பாயிண்ட். அப்போ இந்த பக்கம் நீங்க இஃப் யூ இன்டகிரேட்டிங், ரெண்டு பக்கம் பண்ணலாம் ஆன்சர். திருப்பி சொல்றேன், ரெண்டு பக்கமும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்திருக்க டயக்ராமுக்கு கொஞ்சம் ஹானர் பண்ணி நம்ம y ஆக்சிஸ் வழியாவே பண்ணலாம் இந்த क्वेश्चन. சோ 0ல இருந்து √3 ஏரியா அண்டர் த லைன் பிளஸ் √3ல இருந்து 2 வரைக்கும் போறோம் ஏரியா அண்டர் சர்க்கிள். ஆனா எல்லா வாட்டியுமே xdy போட போறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அலாங் தி y ஆக்சிஸ் இன்டகிரேட் பண்றோம், அதனால xdy போடும். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஆன்சர் π/3 வருதுப்பா. நீங்க இதெல்லாம் மட்டும் செக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எதுவும் அனுப்பி விடுறேன் ஆன்சர் கீயோட. சோ π/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. மோஸ்ட்லி sin இன்வெர்ஸ் மேம் வருது. π/3 மேம்? π/3 தான் வந்திருக்குப்பா. I'm getting an extra term plus 3/2. ஆமா, இந்த क्वेश्चन போட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஆன்சர் இதுல வந்து வேற ஆன்சர் இந்த क्वेश्चन வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏரியா அண்டர் த லைன் வந்து Can you please do the line part alone? π/3 வந்து இல்ல சாரி π/6 தான் வருது. 0 to √3 வந்து
x dy. So y by plus root 3 to 2. இது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த கொஸ்டின்ல. இப்போ இப்படி எடுத்துப்போம். y square is equal to 4 minus x square. So root of 4 minus x square. 4 minus square கரெக்டா? மேம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் மேம் நம்ம y ஸ்கொயர் தானே மேம் எடுத்துக்கிறோம். சாரி y square dy. அப்போ இங்க வந்து 1 by root 3 into y square by 2 from 0 to root 3 plus இது வந்து sin in 1 by a வருமா வராதா? எப்பவுமே நம்ம கன்ஃபியூஷன். ரூட் ஆஃப் a square minus x square என்னதுப்பா? 1 by a sin inverse வெறும் sin inverse எழுதவே இல்லையா? இந்த ஃபார்முலா ஷீட் என்கிட்ட இல்லடா, நீங்க தான் சொல்லணும். தப்பா போட்டா ஃபுல்லா தப்பாயிடும். 1 by a sin inverse x by a. மேம் sin இன்வர்ஸ்க்கு 1 by a வராதுன்னு நினைக்கிறேன். வராதுலாப்பா, tanக்கு மட்டும் தான் மேம் வரும். 1 by 2 x into square root of a square minus x square அது இல்லையா? கரெக்டா யாரா x by சொல்றீங்களா? 2 x by 2 into root of 4 minus y square மேம் பை பை 3 தான் 4 plus minus x y square by 2 plus a square by 2 a square by 2 a square by 2 sin inverse x by a. sin inverse x by a. சூப்பர். ஓகேப்பா. ஸோ root 3 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பிரச்சனை இல்லை இல்லையா? 1 by root 3 into 3 by 2 ஆமா இது. அப்போ இது வந்து ஆல்ரெடி ரூட் 3 by 2 இருக்கு இங்க இல்லையா? இப்போ இங்க வந்து நீ ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 by 2 1, ஆனா இங்க 0 ஆயிடும். பிளஸ் இது ஆல்ரெடி 2 இருக்கு. sin inverse 2 by 2 வந்து sin inverse 1 which is 2 into pi by 2 ஆகுது. மைனஸ் இங்க ரூட் 3 போட்டோம்னா ரூட் 3 by 2 square root of 4 minus 1 minus 2 sin inverse of root 3 by 2. 2 cancel ஆயிடுச்சு. plus pi minus root 3 by 2 minus into minus minus பண்ணிட்டேன் ஏற்கனவே. 2 into sin inverse of root 3 by 2 வந்து 60 which is pi by 3. so இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. pi minus 2 pi by 3 வந்திருக்கா? pi by 3 தான் வருது. கரெக்ட் தானே வந்திருக்கு? pi by 3 square. ஸோ அப்போ நான் அன்னைக்கு தான் சண்முகப்பிரியாக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேப்பா. pi by 3 தான் நோட் பண்ணிருக்கேன் நானே. ஏன்னா போர்டு எக்ஸாம் கொஸ்டின்னால யூஸ்வலா ஆன்சர் தப்பா இருக்காது அவங்க ஆன்சர் கீழே. மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்களா? ஃபார்முலாஸ் தான் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேபி லாஸ்ட் டைமும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு வாட்டி போட்டாலும் நான் காலை 9 o'clock இருந்து 10th போட்டுட்டு இருக்கேன்னா எனக்கு சுத்தமா உங்க ஃபார்முலாஸ் எல்லாம் ஷீட்டே கண்ணில் இல்லை. இப்பதான் கிளம்புனாங்க அவங்க. அதான் சரி 6:30 கிளாஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே சரியா? சோ மூணாவது மாடல் மேம் அந்த ரூட் 3 by 2 into root of 4 minus 1 எப்படி? 4 minus 3 தானே வரும். root 3 by 2 4 minus y square மேம். y ஸ்கொயர்னா 3 root 3 ஸ்கொயர் 3 தானே? 3 மேம். so 4 minus 3 1 தானே வரும். ஓ ஆமா இங்கேயா? ஆமா எப்படியும் நாங்க அதை எடுத்துக்கிறது டைரக்டாவே 1 போட்டிருக்கலாம். அதுக்கு 4 minus 3 தான். அதனால இக்னோர் பண்ணிருக்கேன் அதை. ஆனா நீ சொல்ற மாதிரி அங்க எழுதும் போது 1 எழுதியிருக்கேன். ஓகேவா? போலாமா? சரியா? சோ மூணு மாடல் மெஜாரிட்டியா அவங்க கேட்கிற மாடல். உங்க சாம்பிள் பேப்பர்ல வந்து அந்த காஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுனால அதை ஒரு வாட்டி போட்டுருவோம். ஏன்னா யூஸ்வலா அவங்க இதை கேட்டுட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லையா, நம்ம அது ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம போட போட்டு அது போட்டா ஃபுல் டே நமக்கு அதுக்கே டைம் சரியா இருக்கும். ஒரே நிமிஷம் முடிச்சிட்டோமா? இதுல வந்து சாம்பிள் பேப்பர் போடும்போது அந்த காஸ் எக்ஸ்பிரஷன் போட்டுருவோம். இந்த ஒன்னே வந்து வர்டிசஸ் மட்டும் வச்சு கொஸ்டின் கேட்டது. யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் -1 1. நீங்க டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஆன்சரை தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த ப்ராப்ளம் போட ஆரம்பிக்க போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் கான்பிடென்ட்டா போடாதீங்க. ஆன்சர் ஹோல் நம்பரா 7 வந்தா கூட கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்சர் 12 இருக்கலாம், 12.5 இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஈஸியா டிட்டர்மினன்ஸ் இதை போட்டீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்ளம் போட்டதுக்கு அப்புறமா அதே ஆன்சர் வரலன்னா யூ டெஃபினெட்லி நோ யூ மேட் அ மிஸ்டேக் சம்வேர். ஃபர்ஸ்ட் கேஸ் அந்த ஆன்சர் எழுதி வச்சா கூட தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. கண்டிப்பா இதை பிளாட் பண்ணுங்க நீட்டா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க எங்க தப்பு பண்றீங்க அப்படி மட்டும் நான் சொல்றேன். நீங்க எழுதின டெஸ்ட் வரைக்கும். ஸோ -1ல 1 -1ல லெட்ஸ் சே 5 வரைக்கும் போதா? -1ல 1 இங்க வச்சிருக்கேன். 0வா இருக்கும் போது 5
x வந்து 1 2 3 இருக்கும்போது 2. So this is my triangle. I am joining my vertices. இப்ப நான் ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஏரியா அண்டர் த கர்வ் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப நான் வந்து ஏரியா அண்டர் திஸ் லைன் கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியா கிடைக்கும். ஏரியா அண்டர் த அதர் லைன் கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த இருக்கிற கடைசியில இந்த லைனை மைனஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதான் ஐ வில் கெட் த ஷேடட் ஏரியா. இந்த உள்ள இருக்கிற மீதி ஏரியா எனக்கு கிடைக்கணும்னா இதுதான் நான் பண்ணணும். ஸோ ஐடியலி யூ ஹாவ் டு யூஸ் யோர் கம்ப்ளீட்லி இது என்னது 11th போர்ஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கேள்விதான். ஸோ நீங்க ஏபிசி நான் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்றேன். ஏபி லைனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 பாயிண்ட் ஃபார்ம் நான் எப்படி போடுவேன், நீங்க எப்படி போட்டாலும் ஓகே. y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y. இதை போட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, ஈக்குவேஷன் ஆஃப் பிசி கண்டுபிடிங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஏசி கண்டுபிடிங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமானது லிமிட் இல்லையா? ஸோ இங்க நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் தான் இன்டெகிரேட் பண்றோம். ஸோ எல்லாமே எக்ஸோட லிமிட்ஸ் தான் வரணும். ஸோ -1ல இருந்து 0க்கு இங்க போறோம், இங்க வந்து 0ல இருந்து 3க்கு போறோம், -1ல இருந்து 3. எப்பயுமே மைனஸ் பண்றது மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ்ல நான் சொல்றேன். இது வரைக்கும் வந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லயுமே வந்து -1 to 3 ஃபுல் லிமிட்டுமே மைனஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு. அதே மாதிரி பிளாட் பண்ணும்போது y ஆக்சிஸ்ல வருதான்னு பாத்துக்கோ. சம்டைம்ஸ் ஃபிகர் அந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் கன்வீனியன்ட் டு டூ வித் y ஆக்சிஸ் மாதிரி இருக்கும் ஃபிகர். இப்படி x ஆக்சிஸை கட் பண்ற மாதிரி ட்ரையாங்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் லைக் திஸ். அப்போ யூ டெஃபினெட்லி நோ தட் தெர் இஸ் சம்திங் தட் யூ கேனாட் டூ வித் எக்ஸ் ஆக்சிஸ். இதை பார்த்ததுமே இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருந்துச்சுனாவே உங்களுக்கு தெரியும். இப்படி இல்லை, நான் ஜெனரலா சொல்றேன், இப்படி போல எப்படியுமே போட முடியாது. இந்த டயக்ராம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்படி எப்படியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ரெண்டுத்துலயுமே போட முடியுமா? இது ஒன்றும் ஈஸியா போட்டுடலாம் இப்படி இருந்துச்சுன்னா. ஏன்னா ஏரியா அண்டர் திஸ் லைன் சப்ட்ராக்டட் பை ஏரியா லைன். சரிப்பா, ஓகேப்பா, சரியா? ஸோ வந்து y ஆக்சிஸ்ல வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ டயக்ராமை வச்சு ஆல்சோ டிசைட் தட். சரியா? அந்த லாஸ்ட் 5th மாடல் தான் வந்து நமக்கு. ஸோ இவ்வளவுதான் மொத்தமா வந்து 1 2 3 மாடல். ஒரு 5th மாடல் வந்து sin x or cos x curve. மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ்ல நமக்கு இது நல்லா தெரியும். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. இங்க 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 வருதுன்னா எல்லாத்தையும் ஆட் தான் பண்ணுவீங்க. ஸோ 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். 4 3 4 போட்டு போனோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியற கொஸ்டின் தான். பட் இது வந்து நீங்க ப்ராப்பரா அந்த மாடல்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு போடணும். ஒண்ணு கீழே ஒண்ணு மேல எல்லாம் வச்சு இது நம்ம பண்ணிருக்கோம் ஏற்கனவே. ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல். ஜெனரலா கேட்காத மாடல் வந்து லைன்ஸ் வச்சு போடுற கொஸ்டின் ரொம்ப ரேர் தான். டிமார்ட்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ லைன் வந்து y is equal to area bound by the lines. ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது உங்களுக்கு கேட்டாங்கன்னா. பட் 3 மார்க்ல 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் y is equal to 2னா இங்க இருக்க போகுது, y is equal to 4னா இங்க இருக்க போகுது. 2x plus y is equal to 8 நீங்க பிளாட் பண்ணணும். இப்போ 2x plus y is equal to 8 நான் பிளாட் பண்ணா எனக்கு இப்படி வருதுப்பா அந்த லைன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏரியா பவுண்ட் பை இந்த 2 லைன் அண்ட் இந்த லைன் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் வேர் த ஏரியா லைஸ். இந்த மூணுத்துக்குமே காமன் ரீஜன். நீங்க எல்பிபி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். இட் இஸ் பவுண்டட் பை தீஸ் 3 லைன்ஸ் தான். அப்ப இந்த இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஏரியா அண்டர் ஒரே ஒரு லைன் தான். இந்த 2x plus y தலைக்கீழ திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் ஏரியா அண்டர் திஸ் லைன் within the boundary 2 to 4. So you're going to integrate 2x whatever this line from 2 to 4. போட்டீங்கன்னா ஆன்சர் வருது 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது ஆன்சர். என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃபிகர் வந்தா பியூட்டிஃபுல்லா ட்ரெபீசியம் வச்சு செக் பண்ண சொல்லியிருக்கேன். half into இது வந்து கிட்டத்தட்ட இங்க 2ல கட் ஆகுது எனக்கு. இது வந்து 4ல 3ல இங்க கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ half into sum of the parallel sides. height of the trapezium வந்து 2 units அப்பா. சம்திங் லைக் திஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்சர் 5 வருது. ஆனா நம்ம கிராஃப் கரெக்டா போட்டா இது ஆன்சர் கரெக்டா வரும். ஐ திங்க் யூ காட் த லாஜிக் ஆஃப் திஸ். இது வந்து ட்ரெபீசியம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ஃபிகர்ஸ்ல ஒரு வாட்டி ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.
நல்ல ரீஜனா வந்துச்சுன்னா அது ஒரு வாட்டி சைட்ல, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்னால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி ஒரு ஒன் ஒன் கம்மியா போட்டா கூட உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப்க்கு மார்க் 1 மார்க் போயிடும் உங்களுக்கு. அதனால ஆல்வேஸ் வெரிஃபை திஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தீஸ் ஆர் தி மாடல்ஸ். பட் நான் ஒரு 14 ப்ராப்ளம்ஸ் கலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. திருப்பியும் நான் அனுப்பி விடுறேன். பிகாஸ் மேபி இஃப் யூ ஹவ் மிஸ்ட் இட் ஆல்சோ யூ கேன் அகைன் கோ த்ரூ த பேட்டர்ன்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் நமக்கு ஷார்ட்டா தெரிஞ்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கண்டிப்பா நமக்கு தெரியும் ஆர்டர் அண்ட் டிகிரி கொஸ்டின் வரும். அதை நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அதை இப்போ பண்ண போறது இல்லை. அதுல இருக்க கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதோட ரிவைஸ் பண்ணுங்க. அதே 20 கொஸ்டின்ஸ் 20 டாப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு மெயினான கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து கண்டுபிடிக்கிறது தான். 1 மார்க்ல ஆர்டர் டிகிரி கேட்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் கான்ஸ்டன்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் இந்த ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் 4th ஆர்டர் எவ்வளவுப்பா? 4th ஆர்டருக்கு 4. பர்டிகுலர்னு கேட்பாங்க இல்லையா? 0 வர ஆன்சர். ஸோ ஆன்சரையும் பார்த்துட்டே இருங்க. ஆன்சர்ல 0 இருந்தாலும் திருப்பி ஒரு டவுட் பண்ணுங்க உங்களையே நீங்க. சரியா? அதே மாதிரிதான் ஈவன் ஆட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்டர்வல்ஸ்ல போடும் போதும் ஆன்சரை பார்த்து கூட யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக். ஸோ 20 out of 20 வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி மேக்ஸ்ல. அங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யோர் செக்ஷன் டி. கண்டிப்பா 4 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கும் பேப்பர்ல. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் அதுல இருக்க சான்ஸே இல்லை. அந்த 4 கொஸ்டினை கரெக்டா நீங்க போட்டீங்கனாலும் 20 மார்க் உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் 20 MCQ போட்டீங்கன்னா 40 மார்க்ஸ் கேரண்டீட் 80ல. ஸோ விச் இஸ் அ வெரி குட் ஃபீலிங் டு மூவ் ஃபார்வர்ட். 2 மார்க்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. எப்பயுமே 2 மார்க்ஸ் வரைக்கும் கஷ்டமா இருந்ததே கிடையாது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒண்ணு கேஸ் ஸ்டடியில ஒரு கேஸ் ஸ்டடி தான். அதனால கொஞ்சம் கான்பிடென்ட்டா அட்டென்ட் பண்ணுங்க, நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க டைம் மேனேஜ் பண்ணாம லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அப்பதான் மாட்டிப்பீங்க. ஏன்னா அப்ப நல்லா தெரிஞ்ச 1 மார்க்லாம் கூட செக் பண்ண முடியாம போயிடும். போடும் போதே செக் பண்ணிட்டே வந்துருங்க. ரீடிங் டைமை பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணி 1 மார்க்கை முடிச்சிருங்க ரீடிங் டைம்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரிலாம் 1 மார்க்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு 2-3 கேள்வி மாட்டும், அவ்வளவுதான். மற்றபடி மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பார்த்ததுமே பர்பண்டிகுலர் லாம்டா வேல்யூ என்ன, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் என்ன, டிகிரி என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 13 கேள்வி வந்து பார்த்ததும் எழுதுற மாதிரி தான் இருக்கும் பேப்பர்ல. இத்தனை வருஷமும் அப்படிதான் இருக்கு. இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறமா ஐ டோன்ட் திங்க் 1 மார்க் இஸ் கோயிங் டு டேக் டைம் ஃபார் யூ. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆர்டர் டிகிரி இந்த எத்தனை நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் கிடையாது. உங்க டெக்ஸ்ட் புக் நீங்க பண்ணீங்கனாலே போதும் அது பண்றதுக்கு. நமக்கு ஜென்ரலா 3 மார்க் கொஸ்டின்ல இது வரைக்கும் சாய்ஸ் இல்லாம அவங்க கொடுத்தது இல்லப்பா. இத்தனை வருஷத்துல கொடுக்கல. எப்பயுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரே ஒரு 3 மார்க்குங்கிறதுனால அதுல எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இந்த வருஷம் ஒரு வேலை வந்து அவங்க ஹோமோஜினியஸ் கேட்டாங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் பசங்க என்ன பண்ணிடுவாங்க, மத்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்கிறதுக்காக அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம எங்க இங்க மாட்டி போனா, ஒருவேளை இதை வந்து அவங்க கேஸ் ஸ்டடியில கேட்டுக்கிட்டா மட்டும்தான் வேர்ட் ப்ராப்ளம், பாக்டீரியா ப்ராப்ளம், பாப்புலேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா whether you will be able to form the equation correctly எனக்கு தெரியல. சோ அது மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து போர்டு எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் இப்ப ரீசெண்டா வந்து ஐசிஎஸ்சி பேப்பர், ஐஎஸ்சியோட பேப்பர் அந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு அது இல்ல. அனசீஷியா கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப நல்லா இருக்கு. கொஸ்டின் படிக்கலாம் நல்லா தான் இருக்கு. அது வந்து எவ்வளவு டோசேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷனை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்க நிறைய பேர் வந்து மேக்ஸ் தேவையில்லை மெடிசனுக்கு நினைக்கிறதுனாலயோ என்னவோ அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்ளைட் மேக்ஸ் போர்ட் பேப்பர்ல இருந்துச்சு அது. பட் நமக்கும் அதே சிலபஸ் தான், அவங்களுக்கும் அதே சிலபஸ் தான். பட் அவங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு கிடையாது. அப்படிதான் அது. அதனால வந்து ஒரு கேஸ் ஸ்டடியில அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்னா இட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். நம்ம ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அதுக்கு. பட் வெதர் யூ வில் பி ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் இட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது புது மாதிரி கேள்விகள் கிடைச்சா மட்டும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி முடிஞ்சா அனுப்புறேன். இல்லைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ ஈஸி கொஸ்டினுக்கு வருவோம். ஸ்டாண்டர்டா 90% சான்ஸ் நமக்கு எதுக்கு இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, நீங்களே தான் சால்வ் பண்ண போறீங்க. எதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. இந்த லெசன் நல்லா உயிரை கொடுத்து படிங்க. காலேஜ் போனதும் திருப்பி இருக்கு, இதுவே இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இங்க சரியா படிக்கலன்னா அங்க போய் மாட்டிப்பீங்க. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஷார்ட் இஸ் ஒன்லி அவர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மாடல் இல்லையா? நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிட்டு தான் நீங்க அடுத்ததுக்கே போகணும். ஸோ அப்போ வந்து டிவைட் பை ஃபர்ஸ்ட் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸால டிவைட் பண்ணிடுவோம்.
நான் டிவைட் பண்ண மேல எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படியே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம்னா எப்படி இருக்கணும், ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இது. py இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ் மட்டும்தான், y அங்க இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இதை எல்லாம் போட்டுட்டு அடிக்காதீங்க. எழுதணுமா மேம்? என்னப்பா இந்த ஃபார்முலா மாதிரி எழுதணுமா? எழுத தேவையே இல்ல. ஆனா வந்து என்ன சொல்றது, நீங்க தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எழுதுறேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா, ஃபார்முலா எல்லாம் கிடையாது நமக்கு இந்த ஃபார்முலா இந்த ஸ்டெப்புக்கு யூ வில் கெட் 1 மார்க் or at least half a mark. If it is a big question na half mark. இந்த கொஸ்டினுக்குலாம் 1 மார்க்கே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் மெயின் ஸ்டெப். டிவைட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தனியா எடுத்து எழுதுனா பெட்டர், எழுதணுங்கிற அவசியம் இல்ல. அடுத்த ஃபார்முலா y into integrating factor is equal to integral q into integrating factor dx. இதெல்லாம் நீங்க எங்கேயாவது குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணா ஒரு ஹாஃப் மார்க் போகாம இருக்கிறதுக்கான வழிகள் அவ்வளவுதான். 3 மார்க்ஸ்க்கு பதிலா ஒரு 2.5 கொடுக்குறாங்களா, 2 கொடுக்குறாங்களாங்கிறது எண்ட் ஆஃப் த டே இம்பார்ட்டன்ட் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் நீட்டா பிரசென்ட் பண்ணிட்டே வந்தோம்னா இங்கெல்லாம் தப்பிப்போம். ஸோ நம்ம 2 ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இங்க வருவோம். e power integral t dx. secant square x என்னது? secant square x உடைய இன்டெகிரல் வெறும் tan x. So y into e power tan x is equal to integral q வந்து tan x secant square x e power tan x plus பண்ணிருக்கோமா அந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸ் டேர்ம் டீயா எடுக்க சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இங்க e பவர்ல இருக்கிறது தான் எப்பயுமே. இப்போ t is equal to tan x னு போட்டீங்கன்னா dt is equal to secant square x dx. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்துருச்சு. t e power t dt. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யூ ப்ரொசீட். ஆன்சருக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு தான் விட போற இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் 2024 சாம்பிள் பேப்பர்ல இருந்த கொஸ்டின் இது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேட்டஸ்ட் இல்லையா உங்களுக்கு? அதனால இந்த கொஸ்டின் இந்த மாதிரி மாடல் ஈஸியா தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு காமன் சென்ஸ்ல நான் சொல்றேன், 2 சாய்ஸ் இருக்குன்னா ரெண்டுமே ஹோமோஜினியஸாவோ இல்ல ரெண்டுமே லீனியராவோ கண்டிப்பா கேட்க மாட்டாங்கப்பா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கொஸ்டின் மேல இருக்க கொஸ்டின் வந்து ஹோமோஜினியஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா there is a higher probability that அடுத்து இருக்கிறது ஒண்ணு லீனியரா இருக்கும், வேரியபிள்ஸ் பிறகு யூஸ்வலா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால don't take a risk there. ஆன்சர் மேம் சொல்லுமா. அத e to the power x f of x plus f dash of x னு எழுத முடியாது. அது இதுக்கு தேவையில்லைடா, அது இன்டெகிரலுக்கு தானே. இதுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் இல்லைல்ல. ஏன்னா வந்து பிளஸ்ஸே இல்லையடா, இங்க எங்கடா பிளஸ் இருக்கு? மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஓகே சரி. ஆக நான் வந்து பிளஸ் சி இன்டு இ பவர் மைனஸ் tan x விட்டேன். அது மட்டும் தான் மேம், அது நான் ரியலைஸ் பண்ணேன் சென்ட் பண்ணேன். சரியா, அது மட்டும் எழுதுனா அது கரெக்டா வந்துரும். ஒன்னு இந்த மாடல்ல போட்டா இன்னொரு மாடல் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஜெனரல் சொல்யூஷன். வேரியபிள்ஸ் செப்பரபிள் ரொம்ப ரொம்ப ரேர், கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. 3 மார்க்ல அந்த கொஸ்டினை கேட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெயிட்டேஜ் ஃபார் திஸ் லெசனே ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்சு 2019ல இருந்தே கூட வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 4 மார்க் 5 மார்க்குக்கு மேல அவங்க கேட்கறதே இல்லை இந்த லெசன்ல இருந்து. அதனால வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி ஆல்சோ பிகாஸ் இது அப்படியே நீங்க காலேஜ்ல படிப்பீங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நீங்க இங்க படிக்கிறீங்க. இப்போ எப்பயுமே அப்படிதான். 10th சிலதெல்லாம் ஏன் கேட்க மாட்டாங்க, நீங்க 11th 12th படிப்பீங்க. ஸோ அதுக்கான வெயிட்டேஜ் வந்து நிறைய இருக்காது. அப்படியே நீங்க மூவ் பண்ணி காலேஜ் போகும்போது ஃபுல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கால்குலஸ் தான் படிக்க போறீங்க. அதனால இந்த கான்செப்ட்ஸ்க்கான வெயிட்டேஜ் ஜாஸ்தி இல்லாம உங்களுக்கு they will spend more time on your basics of integrals. பிகாஸ் அது வந்து காலேஜ்ல படிக்க மாட்டீங்க. அது தெரிஞ்சாதான் நீங்க காலேஜ்ல சர்வைவே பண்ண முடியும். அதனால இன்டெகிரல்ஸோட பேசிக்ஸ் தான் நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து 3 டேர்ம்ஸ் கிட்டத்தட்ட இல்லப்பா இது. சோ நீங்க dy by dx எழுதினாலே you will know dy by dx is equal to இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா y square by xy minus x square. ஸோ டெஃபினட்டா வந்து இது பிரியவும் பிரியாது. ஏன்னா xy சேர்ந்து இருக்கு, சப்ட்ராக்ஷன் வேற இருக்கு. ஸோ சான்ஸ் இல்ல வேரியபிள் செப்பரபிள் வர்றதுக்கு. ஸோ y is equal to vx சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது ஒர்க் ஆகலன்னா x is equal to vy சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும் அதுல.
சின்ன சின்ன இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ரஃப் ஒர்க்ல பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு கன்ஃபார்ம் ஆன அப்புறம் அந்த மெயின் ஷீட்ல எழுதுங்க. டைம் இருக்கும், அதுக்காக நிறைய டைம் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு கரெக்டா இருக்கும் டைம் எழுதுறதுக்கு. ஸோ ரொம்ப வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு அப்புறம் மேம் டைம் இல்லை மேம் கேஸ் ஸ்டடி எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ டைம் எப்பயுமே டைமர் வச்சுக்கோங்க. நீங்க பிசிக்ஸ்லாம் நீங்க சொல்லும் போது அதான் யோசிக்கிறேன், எப்படி நீங்க டைமர் வைக்காம எழுதுவீங்க? நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்குக்கு 2 நிமிஷம் அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். அப்ப செக்ஷன் ஏவை நீங்க வந்து 40 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கலன்னா டெஃபினட்டா யூ வில் நாட் கம்ப்ளீட் த பேப்பர். ஸோ இட் இஸ் நாட் ஒர்த் டூயிங் இட். பேப்பர் முடிக்க முடியாம நீங்க சென்டம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு ஒரு 10 மார்க் விடுறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அதேதான் செக்ஷன் டிக்கும் இருக்கிறது. 20 மார்க் இன்டூ 240 மினிட்ஸ். அடுத்த 40 மினிட்ஸ்ல நீங்க செக்ஷன் டியை முடிச்சாகணும். ஸோ பேப்பர்ல வந்து யூ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ்னா யூ ஹாவ் டு ஃபினிஷ் தட் தான். 80 மினிட்ஸ்னா 1.5 hours. 90 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து நீங்க 40 மார்க்குக்கு முடிச்சே ஆகணும் பேப்பரை. அந்த டைம் செக் நீங்க பண்ணாம யூ கேனாட் கெட் கேரிட் அவே. இதுன்னு இது டிராமாவா? இது நம்ம பாட்டு கதை எழுதிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு இது லைஃப் இல்லையா? அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. ஒரு கொஸ்டின் 2 நிமிஷத்துல சால்வ் பண்ண முடியலையா? ஒரு இப்ப இந்த 3 மார்க் கொஸ்டின் இது 6 நிமிஷம் தான் டைம். அதுக்கு வாட்ச் தான் அலோவ் பண்றாங்கல்ல உங்களுக்கு. அதுக்கு தான் நீங்க மாடல் எக்ஸாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். 6 நிமிஷத்துக்கு மேல ஒரு கொஸ்டினுக்கு ஆகுதுன்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் வந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா நீங்க யூஆர் ஈட்டிங் அவே த டைம் ஆஃப் அனதர் கொஸ்டின். இப்போ போடுற வரைக்கும் போட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வந்தா ஸ்டெப் மார்க் 1.5 மார்க் வந்துச்சுன்னா தப்பிச்சுது, 1.5 மார்க் இங்க போச்சு. பட் யூ cannot மிஸ் ஆன் அதர் ஈஸி கொஸ்டின்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். சரியா? ஓகே. ஸோ y is equal to vx போட்டு பாருங்க ஒரு வாட்டி, கண்டிப்பா ஆன்சர் இங்க வரணும் நமக்கு. ஸோ v plus x dv by dx is equal to v square x square by x into vx minus x square plus v square x square by x square into v minus 1. Cancel மேம் இந்த ஆயிடும். dx by dy ஃபார்ம்ல போடலாம்ல, அப்போ ஈஸியா. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனவே இதுவே வந்துருச்சு இல்ல. இப்ப இந்த பக்கம் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா இந்த என்டையர் திங்ல v மட்டும் தான் இருக்கணும். சோ இந்த பக்கம் இட் இஸ் lambda of x, y. So it is a homogeneous differential equation. அந்த கதையை எழுதிட்டு then you can come back here. ஆனா எப்படி வேணா போடலாமா? அந்த நேரத்துல உங்களுக்கு தோன்றதுதான், நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர்டா போவே முடியும். எழுதலனா மார்க் போகுமா? ஆமாப்பா, அது சம்டைம்ஸ் கட் பண்ணுவாங்கப்பா. நம்ம எதுக்கு ரிஸ்க் எழுதிடலாம். மேம் எதுக்கு கட் பண்ணுவாங்க மார்க்? இந்த இடத்துல இது எழுதணும்ப்பா. ஓ ஓகே. அது இத क्वेश्चनலயே காமிக்கணும். அட்லீஸ்ட் கேட்பாங்கல மேம். क्वेश्चनல கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க அதை எழுதும் போது இட்ஸ் a lambda, இட்ஸ் a function of xyங்கிறத நீங்க காமிச்சிட்டு நீங்க மூவ் பண்ணணும். ஒரு லைன் எழுதிட்டே மூவ் பண்ணிருங்க. ஒரு 1/2 மார்க் நமக்கு தெரியல மார்க்கிங் ஸ்கீம் டிபெண்ட்ஸ் ஆன் தி क्वेश्चन கீர்த்தனா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 3 மார்க்னா 6 ஸ்டெப் தான், half மார்க் தான் கொடுக்க முடியும். அப்ப அந்த 6 ஸ்டெப்புக்கு மேல அது போகுதுன்னு சொன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்கு எல்லாம் மார்க் கிடையாது இல்லையா? பட் அதே குட்டி கொஸ்டினா இருந்துச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்ல. அப்ப 6 ஸ்டெப்புக்கு 6.5 மார்க் கொடுத்து தான் ஆகணும் அவங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க மார்க் கட் பண்ணுவோம். So v square minus v square minus v plus v by v minus 1 cancel ஆயிடுச்சு. So v minus 1 by v dv is equal to dx space. கரெக்டா போடணும்னு தெரியலப்பா, தப்பானா சொல்லுங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட விடாதீங்க. இது என்ன பண்ணுவீங்க? பிரிச்சுப்பீங்களா? v by v minus 1 by v is equal to log x plus c. இது வந்து வெறும் v minus log v ஆப்பா இது. போட்டே இருக்கேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, y by x v is equal to y by x minus, அது பக்கம் போட்டு போட்டீங்கன்னா பிளஸ் ஆயிடும். அஹானாக்கு வேற ஏதோ ஆன்சர் அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாப்பா? நான் கரெக்டா போடுறேன்னா நான் இல்ல தப்பா போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இது என்ன கொஸ்டின் இருக்கு? நம்பர் 16 புக்ல. மேம் log ஏன் x ஆன்சர் தான் எப்படி போட்டிருக்கேன். மேம் கேன்சல் பண்ண முடியும்? நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகும்ல அஹானா, இது வந்து log x plus log v ஆகும்ல. அப்போ x into v எழுதலாம்ல நான். ஸோ ஆன்சர் கரெக்டா தான் வந்திருக்குப்பா எனக்கு. y by x is equal to log y plus c தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். or y is equal to x log y plus cx. இதுதான் ஜெனரல். y is equal to எழுதணும் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இதுதான் ஃபைனல் ஆன்சர் நோட் பண்ணிருக்கேன். 2023 ஆகுது. ஆமா, 2023 பேப்பர்ல கேட்டேன். மேம் எனக்கு வந்து y equal to x log c plus x log y ன்னு வருது. நீங்க அந்த c வந்து log c ன்னு போடுறது நிறைய ஸ்கூல்ல சொல்லி தராங்க, பாத்து பட் போடாதீங்க அது. ஏன்னா போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல அப்படி அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க.
சும்மா எப்படி லாக் சீனே போட்டுக்க முடியும்ல, நிறைய புக்ஸ்ல அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சீனே வச்சு போட்டுக்கிட்டனா, ஏன்னா இந்த கேஸ்ல இன்னொரு லாக் வருதே உனக்கு, அது கூட ஆட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம x5 எடுத்தாலும் அதே மேம் அது ஏதோ சியா வைக்க வேணாம், லாக் சியா வச்சுக்கோங்கன்னு ஸ்கூல்ல இல்ல சொன்னாங்க. அப்படின்னு ஸோ தான் அதே நானும் ப்ராக்டிஸ் படிச்சிருக்கேன் போன வருஷம் வரைக்கும். பட் இந்த இயர் நாங்க வந்து அது தேவையில்லை அப்படிங்கறத நான் டூயிங் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் நாங்க பாக்குறோம்ல, அது ஒரு ஸ்டூபிட் கான்செப்ட் அப்படின்னு தோணுது இப்போ. ஏன்னா அது பண்ணவே தேவையில்லை, அப்படி பண்ணாமே ஆன்சர் அழகா வருது. சரியா? ஏன்னா அவங்க எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு ஈஸியா ஆகணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. சிஎக்ஸ் நீங்க ஈஸியா எழுதிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு அது தேவையே இல்லையே. வி நோ தட் லாக் சி அண்ட் சி ஆர் எனிவேஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஸோ அது எழுதவே தேவையில்லை, சீனே வச்சுட்டே நீங்க வந்துடலாம் கடைசி வரைக்கும். அது ஏன்னா போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல அவங்க லாக் சி எல்லாம் போடுறது இல்ல. சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது அதனால பெரிய டிஃபரன்ஸ் வராது. அதுக்கு லாஜிக் இல்லாததுனால நீங்க எழுதவும் முடியாது இல்ல. அது எப்படி எழுதுவீங்க திடீர்னு? ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல போர்டு எக்ஸாம். சரியா? சோ இதுல 2 மாடல் தான்ப்பா உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க நீங்க பெரிய மிஸ்டேக்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் எழுதுறதுலயே தான். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு போடுறீங்க, இங்கேயே தப்பு பண்றீங்க. இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க எடுத்துட்டு வந்து இந்த கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்றத ஓரளவுக்கு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கே 2 மார்க்ஸ் வந்துடும். அதுவும் நான் சொல்றேன், இங்க வரைக்குமே 2 மார்க் இருக்கு மார்க்கிங் சீம்ல. கடைசி ஸ்டெப்புக்கு 1 மார்க் தான். தயவு செஞ்சு மேல போகவே போகாதீங்க. இஃப் யூ ஆர் டன் டில் தி ஸ்டெப், லீவ் த ரெஸ்ட் ஆஃப் த பேஜ். ஒரு பேஜ் இடத்த விட்டு இருக்கு, அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் இங்க வந்து அடிச்சு அடிச்சு எழுதி ஸ்ட்ரக் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் இங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு அட்லீஸ்ட் யூ வில் டெஃபினெட்லி கெட் யுவர் 2 மார்க்ஸ் இஃப் யூ கம் டில் திஸ் ஸ்டெப். பிரிக்கிறீங்கல்ல வேரியபிள் செப்பரேஷன், இது வரைக்கும் வர்றதுக்கே 2 மார்க் ஒரு கொஸ்டின்ல. எல்லா மார்க்கிங் டீம்லயும் அப்படிதான் இருக்கு. சோ அந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அது நீங்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபார்மேட்ல மாத்தணுமா இந்த ஃபார்மேட்ல மாத்தணுமாலாம் கன்ஃபியூஸ் ஆகி மாத்துறதை விட கொஞ்சம் இடத்த விட்டு மூவ் பண்ணிருங்க. கடைசியில டைம் இருந்துச்சுன்னா வந்து எல்லா ஃபார்மேட்லயும் மாத்துங்க. பட் வீக்கு பதிலா y/x மாத்தினாதான் உங்களுக்கு மார்க் வரும். ஃபைனலா அதை மட்டும் நீங்க ஆன்சர் எழுதிதான் ஆகணும். ஃபைனல் ஆன்சருக்கு ½ மார்க் இருக்கு. சரியா? சோ இப்ப வந்து இதுலயே வந்து இது 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 ரெண்டு இது வந்து நீங்க மெயினா படிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இது இல்லாம உங்களுடைய கண்டினியூட்டில, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல அண்ட் யூ ஹேவ் யுவர் இன்டெகிரல்ஸ். ஸோ இன்டெகிரல்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அந்த 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் அமைச்சிருக்கேன். அதுக்கு எல்லா ப்ராப்ளமும் நீங்க போட வேண்டியதான். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் இன்டெகிரல்ஸ் நீங்க இதுக்கப்புறம் போடுங்க. சரியா? ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது 2 தான் நமக்கு ரொம்ப ஷியோர் ஷார்ட்டா தெரியும், இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வி டோன்ட் நோ அபவுட் அவர், ஏன்னா அந்த ஒரு கான்பிடென்ட்டா அவங்களுக்கு இன்டெகிரல்ஸ்ல அப்படி சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லலாம் இன்டெகிரல்ஸ்ல மேபி வந்து என்னன்னா, ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல இது வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பைபாத் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் sin x tan x வச்சு டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டினே ஒன்று வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஒருவேளை அவங்க பழைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணி 3 மார்க் கொஸ்டின்ஸ் இன்டெகிரல்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த 2 கேள்வி வந்து நமக்கு எங்க இருந்து வரும் தெரியும். டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் கேட்பாங்க அந்த 2 கேள்வியுமே. மிச்சம் இருக்க ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு. அதுல வந்து இப்ப ரீசெண்டா கேட்கிற சில மாடல்ஸ் மட்டும் நீங்க பாருங்க, அந்த ஜேஇ லெவல்ல அவங்க கேட்கறாங்க. அதனால நம்ம என்ன சொல்லலாம், அந்த லெவல்ல படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது எப்படியுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் சரி, கொஞ்சம் இதுல இருக்க ஒவ்வொரு வேர்டா பாத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. ஐ திங்க் இது வெரி வெல் உங்களுக்கு தெரியணும். எல்லா கான்செப்ட்ஸும் நல்லா தெரியணும் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் நமக்கு இம்பார்ட்டன்ட். கேஸ் ஸ்டடி presenting the syllabus என்னப்பா? சிலபஸ் தானே கண்ணா. ஓ வரலையாப்பா உங்களுக்கு? வரலமா. ஃபர்ஸ்ட் நான் இது மட்டும் போட்டுருக்கேன். நான் திருப்பி போய் இன்னைக்கு செக் பண்றேன்ப்பா. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கூகுள் டிரைவ் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கூகுள் டிரைவ்ல தான் நல்லா ஃபோல்டரா போட முடியுது. எனக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து ஃபோல்டர் ஆப்ஷனே இல்ல. அதனால எல்லாமே மிக்ஸ் ஆயிடுது எனக்கு. ஸோ நான் தனியா வந்து கூகுள் டிரைவ் லிங்க் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதுல சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே அது உள்ள இருக்கு. நோட்ஸ் தனியா போட்டிருக்கேன். அந்த நோட்ஸ் ஃபோல்டர்ல வந்து இன்டர்னல் ஷார்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது பேர் வாட்டி செக் பண்ணுங்க. ஆனா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு வாட்டி இல்லவே இல்லாம இருந்துச்சு. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் நமக்கு ஐ எம் திங்கிங் குட் பி யுவர் கேஸ் ஸ்டடி திஸ் டைம். ஸோ நான் இந்த வாட்டி கலெக்ட் பண்றது என்னோட அடுத்த ரிவிஷன் அவங்களோட பண்ணும்போது ஐ வாண்ட் டு டூ திஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் கொஸ்டின் தான். ஸோ நான் உங்களுக்கு அதை சொல்றேன்ப்பா. மேபி நான் Thursday ஈவினிங் முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ண ட்ரை பண்றேன். ஃப்ரைடே எனக்கு என்னன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டடி த என்டையர் டே, ஹேவ் யுவர் ஃபைனல் டவுட்ஸ் ரெடி. ஸோ திருப்பி நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் தான் நான் உங்களோட லாகின் பண்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குள்ள நானுமே வந்து ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ இல்ல ஃபைனலா ஒரு வாட்டி ஃபார்முலாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துலயோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கலெக்ட் பண்ணேன்னா இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மணி அடிச்சுட்டே இருக்கு. நிறைய வாட்டி கேட்கறாங்க இந்த கொஸ்டின் அவங்க.
இது 2 மார்க்கா இல்லாம மேபி கேஸ் ஸ்டடியா இதை கேட்டுருவாங்களோ, ஏன்னா நீங்க அந்த ஃப்ரேம் பண்ணோம்ல ஈக்குவேஷன், கைட்டு போகுது லேடர் போகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் திங்கிங் திஸ் மைட் be an important concept that you want to definitely revise from. Increasing, decreasing, maximum, minima is definitely going to be only your 2 mark question. இது நமக்கு தெரியும் நல்லாவே. இவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு as a teacher நான் இதை படிக்கிறேன்னு சொன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் படிச்சேன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா கொடுத்துருக்கிற இப்ப 10 பீரியட்ஸ் தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த லெசனுக்கான டைம் சிலபஸ் அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சிபிஎஸ்சியோட தாட் ப்ராசஸ் அதுதான். 10 பீரியட் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 கான்செப்ட்ஸ்க்கே போயிடும். மிச்சம் இருக்க 4 ஹவர்ஸ்ல தான் அவங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணணும். பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 8/27 இந்த சாண்ட் போரிங் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சிலபஸை பாக்குறேன். ஏன்னா முன்னாடி இது இப்படி இல்லை, இப்ப இப்படி இருக்கு. சரியா, முன்னாடி 2019 வரைக்கும் சிலபஸ்ல இப்படி எல்லாம் கிடையாது. அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல சிம்பிள் வேர்ல்ட் சிம்பிள் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்ப நாங்க நிறைய படிக்கணும்னு இருக்கும். இப்ப அது கொடுக்காததுனால ஐ எம் திங்கிங் மேபி தே வில் நாட் ஆஸ்க் யூ தோஸ் கொஸ்டின்ஸ். நம்ம அந்த ப்ராப்ளம் நம்பர் 16ல இருந்து 2 நம்பர் கொஸ்டின் இதெல்லாம் சொல்லித்தனா 10 பீரியட் பத்தாது. அதையும் பாருங்க, டைம் அலாட்டட் வந்து வெரி வெரி லெஸ். அப்ப என்சிஆர்டி மட்டுமே போட்டு முடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இதுக்கான வெயிட்டேஜ் குறைஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். So you can instead concentrate very well on your rate of change kind of questions, the ladder question, balloon question, இந்த மாதிரி கேள்விலாம் கொஞ்சம் நல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மிஸ்லேனியஸ்லயுமே கூட. ஸோ மேபி ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி இது வந்து கேட்கும் போது இந்த கான்செப்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு உங்களுக்கு. சரியா, இதுவும் நான் கலெக்ட் பண்றேன் உங்களுக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், நீங்க படிக்கணும்னா அதை படிச்சுக்கணும் நீங்க ஒரு வாட்டி. இந்த 2 லெசனுமே வந்து நீங்க நிறைய வாட்டி பண்ணிருப்பீங்க. அதனால ஐம் நாட் டூயிங் திஸ் மச். இன்டர்வல்ஸ்ல அந்த அந்த ஷோர் ஷார்ட் மட்டும் ஒரு வாட்டி நீங்க முடிச்சிருங்க பிஃபோர் யூ கம் ஃபார் தி டெஸ்ட் டுமாரோ. மத்த 2 நம்ம இப்ப முடிச்சிட்டோம். சரியா, நம்ம பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் குயிக்கா. கமான் கமான் கமான், கொஞ்சம் ஃபாஸ்டா முடிங்கடா கண்ணா. நீங்க முடிக்க விட மாட்டீங்க போல இருக்கேன். என்ன ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா? இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ஆமாப்பா, எஸ் சஹானா, ஐ ஆல்சோ திங்க் சோ. வர்ஷா, எஸ்மா. போலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2 ஆன்சர் தான் வந்துச்சு. இ பவர் எக்ஸ்னு சொன்னாலே it is an always increasing function, strictly increasing. எப்ப பார்த்தாலும் எக்ஸ்போனென்ஷியலா growth அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த மாதிரியான ஒரு கேள்வி இது. So answer is going to be C for you. இது நம்ம போடும்போது ஐ திங்க் நம்ம ட்ரையல் எரர்ல போட்டோம்ப்பா இந்த கொஸ்டினை. ட்ரையல்ல போட்டோம்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை. இல்லையே, n = 1 வந்துச்சு அது கொஸ்டினுக்கு. ஒன் தான் இருக்கும் மேம். அப்பதான் y/x ஃபார்ம்ல வரும். இது நான் போட்டோல ஞாபகம் இருக்கா அவனுக்கு சண்முக பிரியா? நம்ம இந்த கொஸ்டின் கூட பண்ணோம். எப்படி பண்ணோம் நமக்கு தெரியல. அந்த கொஸ்டின் இப்படிலாம் நம்ம இப்பவே யோசிக்கவே இல்லை. அவங்க ஏதோ பண்ணிருக்காங்களே கச்ச 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 அப்படிலாம் நம்ம பண்ணல. ஆக்சுவலா நான் புக்ல இப்பதான் படிச்சேன். இப்ப x⁻n கொடுத்திருக்காங்க. அது நம்ம நார்மலா அந்த ஹோமோஜீனியஸ் சாரி அந்த f(x, y) அது நம்ம லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது வெளில எடுக்கும்போது என்ன பவர் நம்ம இங்க இந்த அதான் பண்ணிருக்காங்க பாருங்க. இதை டிவைட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல வந்து you can write this as, நம்ம ஐடியா என்ன, y/x⁻n இங்க இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே y/x வந்துச்சுன்னா ஒரு வேரியபிள் v நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இப்ப நான் இதை எப்படி மாத்தணும்? dy/dx is equal to இந்த பக்கம் v into log v plus 1 நான் மாத்த முடியும் இல்லையா? இப்படிதான் நான் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நான் ப்ரொசீட் பண்ண முடியும். இதை வந்து v plus x dvன்னு போட்டு. அப்ப இங்க v வரணும்னு சொன்னேன். இங்க log v வந்துருச்சு எனக்கு. ஆனா இங்க v வரணும்னா இட் ஹாஸ் டு பி y/x தான். இதே ஒருவேளை உங்களுக்கு கேட்கும்போது என்ன கேட்கலாங்கன்னா இங்க y² கேட்டா அப்பா ஹானா இருக்கியா? கொஸ்டின் வந்து y² ஆனா n2 இல்லையா? ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த வாட்டி இதை கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாம்ல இதே கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. அவங்க என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்கன்னா நீங்க இதை மாத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அது ஹோமோஜீனியஸா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படி எல்லாம் விட்டுட்டு கண்டிஷனே கேட்டு விட்டுறலாம். புக்ல இருக்க அந்த தியரியை கூட அவங்க கேட்டு விட்டுறலாம். சோ இந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? ஈஸியான கொஸ்டின் 13 போட்டீங்களா அதுக்குள்ள?
பார்த்ததுமே போடுற கேள்வி 13th கொஸ்டின். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சைன் கொசிகென்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு they are going to be இல்லையே, ஏன் 0 தானே, கொசிகென்ட் பவர் 7 தானே. எஸ்மா. சோ இப்போ இதை வந்து நீங்க 0 to 2 பைன்னு போட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து -π to π கூட நீங்க அதை மாத்திக்கலாம் இல்லையா. -π to πன்னு நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா the answer is not going to change. It's going to be cosecant power 7x. And இந்த மாதிரி -a to a and odd power இருந்துச்சுன்னா answer is going to be 0 for this question. இந்த மாதிரி கேள்விக்கு வருவோம். இந்த மாதிரி கேள்வி வரும்போது வெளியில இருக்க பவர் உள்ள இருக்க பவரை விட கம்மியா இருந்துச்சுன்னா we will divide by that power. நம்ம இந்த கொஸ்டின் பண்ணிருக்கோம். இதே மாதிரி கொஸ்டின் இந்த கொஸ்டினும் பண்ணிருக்கோம். இதே மாதிரி உங்க டெக்ஸ்ட் புக்ல நிறைய கேள்வி இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லையா. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஃபர்ஸ்ட் dx by x cube அப்படியே வச்சுக்க போறோம். ஏன்னா we don't know how to proceed. சப்ஸ்டிடியூஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா மேல வெறும் dx தான் இருக்கு. இருக்கிறதுலயே உள்ள இருக்கட்டும் 1 plus x power 4 t எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு 4x cube வரும். அதுவும் இல்ல மேல. So we cannot use the usual way. Substitution பண்ண முடியாது. அதனால செகண்ட் மெத்தட் trigonometry ஃபங்க்ஷனும் இல்ல. இதை வந்து நான் பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்க முடியாது. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போட முடியாது. So the only way that I have is doing the 6, 7, 8 நம்ம மெத்தட்ஸ்க்கு போவோம். அப்போ அடுத்த மெத்தட் என்ன, பவரை கம்பேர் பண்றது. அப்போ இங்க x power 4 into, ஏன்னா எனக்கு என்ன தெரியும், dx by x cube னு வருது, which means I definitely know there is going to be a problem here. I need to have something in 1 by x. x வந்து கீழே வந்தாதான் டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த மாதிரி ஆன்சர் வரும். அதனால நான் இங்க வந்து 1 by x power 4 power half னு போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், dx by x cube, இந்த x ஸ்கொயரை வெளியில எடுத்துருவோம்ப்பா, x power 5 ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா let's say my t is equal to 1 plus 1 by x power 4 னு போட்டேன்னா my dt will be equal to -4 by x power 5. கரெக்டா போட்டுக்கேனாப்பா, minus x power -4 into x power -5 கரெக்டா போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். சரியா, பாருங்க இப்ப அழகா dx by x power 5 நமக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா will get your answer. போலாமா, பாப்போமா என்ன பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா நம்ம போட்ட ஸ்டெப்பே இங்க இருக்கு. dx by x power சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா they are getting their answer. கண்டினியூ பண்ணுவோமா. கிடைச்சதாப்பா, ஏ கிடைக்குதா உங்களுக்கு, வந்ததுக்கு அப்புறமா சப்ஸ்டிடியூட் பண்ணோடதான். அப்படி வந்து போட்டுட்டு இருக்கியாப்பா என்னோட நீயும். dx வந்து dx by x power 5 வந்து minus dt by 4 னு வச்சுக்கலாம். t power half னு வச்சுக்கிறேன். minus 1 by 4 into t power minus half plus 1 by minus half plus 1, which is minus 1 by 4 into t power half by half. மேல கொண்டு போயிட்டோம்னா into half ஆகுமா. t வந்து 1 plus x power 4 எப்படி வருது அப்பனா உங்களுக்கு 1 plus 1 by x power 4 the whole power half இருக்காகனா. இப்ப என்ன பண்றாங்க இவங்க, இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்களா, minus half into root over 1 plus x power 4 or x power 4 plus 1 divided by x square னு வச்சுக்கிறாங்க. ஓகேப்பா, ஜஸ்ட் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க உள்ள எல்சிஎம் மாதிரி. So 1 minus 1 by 2x square வந்துருச்சு வெளியில, root of 1 plus x power 4 x power 4 plus 1. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. 1 மார்க்குக்கு பாருங்க இந்த கொஸ்டின் இப்ப 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ப்ராபபிலி இது நமக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ இதே கேள்வி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அது வந்து கடைசி வரைக்கும் எக்ஸ் கியூபாவே இருக்கும். அது ஐ ரிமெம்பர் x cube into 1 plus x square நினைக்கிறேன். இருக்காப்பா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம என்சிஆர்டில இருக்கு. x cube வெளியில இருக்கும், உள்ள 1 plus x square power half இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின்ல. போனீங்கன்னா பாருங்க, போடுங்க பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஜெனரல் சொல்யூஷன் கேக்குறாங்க.
மேம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வேற எதுவும் மெத்தட் இருக்கு மேம்? உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு. எனக்கு இதுதானே போட தெரியுது. நம்ம ஜென்ரலா நாங்க இதுதான் எடுத்துப்போம் கீர்த்தனா. இந்த மாதிரி கொஸ்டின்ல எனக்கு இந்த தோணும் கரெக்டா அதை போடணும்னு எனக்கு தோணல. இல்ல இது வந்து நம்ம தான் சொல்றேன். என்சிஆர்டில இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு கீர்த்தனா. உனக்கு வெளியில அதாவது ஒண்ணுமே இல்ல. வெளியில வந்து யூ ஹாவ் அ பவர் என் இருக்குன்னு வச்சுக்கோயேன். உள்ள வந்து ஒரு பவர் கம்மியா ஒரு பவர் ஜாஸ்தியா இருக்கும். இங்க பவர் சம் ரேஷனல் ரூட் மாடல்னு சொல்லுவோம் இது. ஓகே மேம். வருதா எனக்கு எழுதுனதுங்க? ஸ்லோவா இருக்கு நினைக்கிறேன். ஃபிராக்ஷன்ல பவர் வந்தா மட்டும்தான் கீர்த்தனா, வேற ஆப்ஷனே இல்ல வராது. ஃபிராக்ஷன்ல பவர் வந்தாலே நீ இதை செக் பண்ணணும். வெளியில வந்து எண் இருந்து உள்ள வந்து ஒண்ணு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அண்ட் ஃபிராக்ஷனல்ல பவர் இருந்துச்சுன்னா தென் வி யூசுவலி டு திஸ். சரியா? ஓகே மேம். ஒரே ரெட் கலர். ஆஹானா முடிச்சிட்டியா மணி? e power dy by dx is equal to x. e போகணும்னா log எடுக்கணும். அப்ப வெறும் dy by dx is equal to log x ன்னு ஆகும் இல்லையாப்பா? ஐ திங்க் டைரக்டா இன்டெகிரல் தானே. இன்டெகிரல் ஆஃப் log x வந்து சி நல்ல வேளை அந்த ஆன்சர் இல்ல அங்க. நான் அவசரமா 1/x போட போனேன். ஆனா நமக்கு தெரியும் இன்டெகிரல் ஆஃப் log x வந்து 1 into log x வச்சு போடுவோம்ல, பார்ட்ஸ் போடுவோம். u இன்டெகிரல் i லேட் IL அப்ப வந்து log x தான் u. இன்டெகிரல் ஆஃப் 1 வந்து x மைனஸ் இன்டெகிரல் u dash integral v dx dx plus c. b வருது. ஆப்ஷன் டி வருது. இல்லையா? log x வந்தா 1 டாட் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி, இந்த கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே அதோடைய லாஜிக்கையும் படிச்சுட்டு வாங்க. டு நாட் ஜஸ்ட் பை ஹார்ட் தி ஆன்சர்ஸ். ஏன்னா அவங்க கண்டிப்பா சாம்பிள் பேப்பர்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஆனா சாம்பிள் பேப்பர்ல அதே கேள்வியை கேட்க மாட்டாங்க. இந்த கான்செப்டை வச்சு அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்ப இதுல அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, மேபி வந்து இந்த log x உடைய நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வெறும் log x உடைய இன்டகிரேஷனே கேட்டுருவாங்க. இன்டர்வல் ஆஃப் log x ஆன்சர் ஒரு 1/x கொடுப்பாங்க வேணும்ட்டே கூட. அப்ப நம்ம தப்பு பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். சரியா? ஓகே ஓகே, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் x square is equal to 4y upward facing parabola போட்டாச்சு. ஓகே, and the line y is equal to 4. பேராபோலாக்கும் இந்த லைனுக்கும் இருக்கிற ஏரியா கேக்குறாங்க. யார் சொல்றீங்க? அபிநந்த், நீ தான் நிறைய எனக்கு கொஸ்டின் கேட்ட, சொல்லு என்ன பண்ணலாம் அபிநந்த்? இத x square by 4 square by அது 4 ஓகே. integrate. எனக்கு ஏரியாக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லு. நம்ம வந்து இது வந்து y is equal to 4. அப்ப வந்து நம்ம along the y axis பண்ணலாமா? 0 to 4 பண்ணலாம். 0 to 4 y axis ல என்ன பண்ணிட்டு அது y பண்ணணும்? terms ல கொண்டு வரணும் equation. So x is equal to root 2 no 2 root 5 man. x is equal to 2 root 5 வந்து integrate பண்ணணும். 2 root by dy integrated from 0 to 4. 0 to 4. அப்புறம் அதை 2 டைம்ஸ் பண்ணணுமா? ஏன்னா இந்த பக்கமும் இருக்குல்ல yes ma'am. இல்லையா? y axis ஆனா நம்ம ஒரே சொல்றதுனால வாட்டி பண்ணா இது ஆகாதா மேம்? வராது, ஆன்சர் வராது பாரு. உனக்கு அதுவும் கொடுத்திருப்பாங்க ஆன்சர்ல கண்டிப்பா. சரி, அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா y axis அந்த y லைனும் பேரபோலாவும் சொல்லிருக்காங்களே தவிர ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு கொடுக்கல தானேப்பா இங்க. அவங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லவே இல்லையே. அப்ப நம்ம கண்டிப்பா ரெண்டுத்தையும் தான் பண்ணணும். இல்ல 2 வாட்டி பண்ணணும். இதுக்கு தேவையில்ல, சிமெட்ரிக் ஃபிகர் தானே இது. அதனால இப்படி பண்ணாலே ஓகே. ஐ திங்க் we should get the answer. 4 into y power 3 by 2 by 3 by 2 from 0 to 4, 8 by 3,
64/3 வருதாப்பா? ஆன்சர் இருக்கா? ஆன்சராப்பா வந்துச்சா எல்லாருக்கும்? இப்ப இந்த ரிக்வயர்ட் ரீஜன் இஸ் சிமெட்ரிக் அபவுட் தி y ஆக்சிஸ் வந்து 2 மார்க்ல அந்த கேள்வி கேட்டா எழுதணும்பா. அது எழுதுறதா மார்க் போயிடும். சரியா? அதை எழுதிட்டு நீங்க ஃபார்முலா எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 1 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்ளம்க்கு இன்னொரு 1 மார்க் கிடைக்கும். இது 1 மார்க்ல கேட்டிருக்காங்க சாம்பிள் பேப்பர்ல இவ்வளவு பெரிய கொஸ்டின் பாருங்க. இது 5 மார்க்லயே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் 5 மார்க் அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் கேட்கறதுக்கு போற கொஸ்டின் இது. பட் இவங்க வந்து இதை கேட்டிருக்காங்க. அப்ப உங்க எக்ஸாம்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் சச் a question in 2 mark or 3 mark definitely. சரியா? மேம் போட்டுமானே? இன்டீரியல்ஸ்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தது மேம். மேம் லைக் சில டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து லாக் சைன் எக்ஸ்னு வரும்ல மேம் டேர்ம் லைக் சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ லாக் சைன் எக்ஸ் நம்மளுக்கு -π/2 log 2ன்னு தெரியும் நம்மளுக்கு. பட் அது வந்து சப்போஸ் அது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ஒரு ஸ்டெப்பா வந்தா நம்ம ஃபுல்லா வந்து அந்த லாக் சைன் எக்ஸோட டெரிவேஷன் பண்ணுமா அல்லட்டா இல்ல அப்படியே வந்து எழுதிடலாம் தான் நினைக்கிறேன். அதை எழுதிடலாம்ப்பா. we know thatன்னு சொல்லி எழுதிடலாம். ஓகே என்ன பண்ணிருக்காங்க இவங்க? ஷோ இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணோம் அந்த கொஸ்டின். இதுல ஏதோ எரர் இருந்துச்சா கொஸ்டின்ல? ரெண்டையுமே சேமா கொடுத்துருக்காங்களா? ஏதோ எரர் இருந்துச்சு தானே அந்த கொஸ்டின். கொஸ்டின் 19 நம்ம வந்து ரீசன் ஃபால்ஸ்னு போட்டோம். ஆனா அவங்க அப்படி போடல இந்த கொஸ்டின். ஐ ரிமெம்பர் திஸ் கொஸ்டின். சரி ஓகே. எனிவே இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1லாம் 1ல டிப் ஆகுது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் கோயிங் டு பி x -1 அங்கதான் வருமா? ஆமா x -1 x is equal to 1 தானே, equal to 0 தானே பண்ணணும். சோ 0லயும் x plus 1 நெக்ஸ்ட் அந்த பக்கம் வரும், இன்னொரு பக்கம் வரும். ஆமா என்ன பண்ண சொல்றாங்க? சரி, f of x is not differentiable at x is equal to 0 and x is equal to 1. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? f of x is equal to 0 கிட்ட வந்து நெகட்டிவ், இந்த பக்கம் வந்தா மறுபடியும் x -1 தான் when x is less than 0. அதே மாதிரி ஒருவேளை பாசிட்டிவா இருந்துச்சுன்னா x is greater than or equal to 0 இருந்தா இதுவும் பாசிட்டிவ், ஆனா இது நெகட்டிவ் இல்லையாப்பா? இந்த பக்கம் வந்து இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஆனா இந்த கர்வ் நெகட்டிவா இருக்கு. So this is going to become -x - x னா -2x plus 1. இது வந்து x - x போயிடுச்சுன்னா வெறும் 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னு சொன்னா இங்க என்னப்பா -2 ஆனா அந்த 1 மார்க் தானே அப்படியே போடுறேன் நானு. மைனஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் -2x வந்து -2, டிஃபரன்சியேஷன் ஆஃப் 0 வந்து 1 வந்து 0. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ நாட் டிஃபரன்ஷியபிள் நம்ம ட்ரூன்னு கன்க்ளூட் பண்ணிப்போம். அசர்ஷன் இஸ் ட்ரூ பிகாஸ் இது போட்டு பார்க்க சொல்றாங்க. நான் போட்டு பார்க்கல. சரியா? போட்டு பார்த்தா வருமா இருக்கும்ப்பா. அதேதான், நாட் ஈக்குவலா வரணும்னு சொல்றாங்கப்பா. அதனால இதே தான் போட்டிருக்காங்க ஆன்சர். நான் வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அவன் தப்பா எழுதியிருக்கானோ அப்படின்னு பார்த்தோம். பட் அவன் அதெல்லாம் ஆன்சர் கீழே கொடுக்கவே இல்லை. பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்றும் தெரியல. சில புக்ல இது எருப்பா கொடுத்துருக்காங்க, சில புக்ல இது கொடுத்துருக்காங்க, சில புக்ல மைனஸ் போட்டிருக்காங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் ஓகே நினைக்கிறேன். லிமிட் இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இப்படிதான் இருக்கு. LHL RHL உடைய. சரியா? சோ திஸ் இஸ் ஃபார் யுவர் கண்டினியூட்டி. ரிகார்டிங் கண்டினியூட்டி டிஃபரன்சியபிலிட்டில கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே வந்து திருப்பி அதே தான் 2 மார்க்ல கேட்டா யூ ஷுட் நோ ஹவ் டு டு தி क्वेश्चन. எல்லா ஸ்டெப்ஸ் தேவையில்லை, ஆனா அங்க கேட்டா யூ நீட். ஏதான் போடுறாங்க ஆன்சர். இதுக்கு ஈஸியஸ்ட் क्वेश्चन பாருங்க, இதான் கேட்டிருக்காங்க. எஸ்மா, இந்த क्वेश्चनல they have said if it's continuous then f of x is not differentiable னு சொல்லிருக்காங்க. கண்டினியூஸா அந்த டிஃபரன்ஷியபிளா தான மேம் இருக்கு. கண்டினியூ இட்ஸ் அதர் வே அரவுண்ட். கண்டினியூஸா இருந்தா டிஃபரன்ஷியல் அவசியம் இல்லையே. மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான், டிஃபரன்ஷியல் கிடையாதுல. கிடையாது. அது ஆக்சுவலா ராங் ஸ்டேட்மென்ட்ல. ஆப்போசிட் இஸ் ட்ரூ. டிஃபரன்ஷியபிள்னா இட் இஸ் டெஃபினெட்லி கண்டினியூஸ். எஸ் மேம். பட் கண்டினியூஸா இருந்தா டிஃபரன்ஷியலா இருக்க வேண்டியது இல்ல.
இது வந்து f is defined and continuous தானே கண்ணா. ஏன்னா வந்து என்னதுப்பா இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்பயுமே கண்டினியூஸ் தானே யா சொல்லுங்க. மேம். அப்போ இதுவும் வந்து டூ a ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் b ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா ரெண்டையும் ஆட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், அதுல டவுட் இல்ல இல்லையா? சோ அதுல நமக்கு வந்து f of x g of x நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம படிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கண்டினியூஸ் அப்படிங்கிறது இங்க ப்ராப்ளமே இல்ல. பட் ஏன் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னா அதுவும் நமக்கு தெரியும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள், we know that also. பட் இருந்தாலும் நம்ம அதை ப்ரூவ் பண்றதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க இங்க. நம்ம இப்படி போட்டு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவலா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாலே நாட் டிஃபரன்ஷியபிள் தான். அந்த கொஸ்டின் போன வாட்டி கேட்டிருந்தாங்க, 2023ல கேட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிளான்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். திரும்பவும் அதை நம்ம வந்து பண்ணும்போது பண்ணுவோம். சரியா? மேபி கால்குலஸ் குவிஸ் மாதிரி பண்ணும்போது we can do that also. மூவ் பண்ணிட்டு வாடா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்கப்பா. c dash of x டக்குன்னு போட்டுடலாம் நீங்க. 3 into நான் போட கூட இல்ல உங்களுக்கு. ஆன்சர் பாருங்க அப்படியே அழகா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா you will get your answer for this. easiest question from 6th lesson உங்களுக்கு. 2 மார்க்ல இப்ப கிட்டத்தட்ட எல்லா வாட்டியும் கேட்டிருக்காங்க. ரெவென்யூ ஃபங்க்ஷன், காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத கேக்குறாங்க. டிஃபரன்ஷியேட் மட்டும் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். நீங்க வேற எந்த வேலையும் இல்ல உங்களுக்கு இதுல. Find the derivative of tan x with respect to du by dv போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். சோ tan inverse டைரக்டா 1 by 1 plus x square போட்டுடலாம். log x differentiation 1 by x. கரெக்டான்னு தெரியல. சரி, இது நான் உங்களுக்கு போடவே போறது இல்லப்பா. லாக் வச்சு நீங்க போடணும். அதை பாருங்க, நான் ஒரு ஸ்டெப்ல போட்டிருக்கேன். x by 1 plus x square போட்டிருக்கீங்கன்னா அவங்க ஸ்டெப்ஸ் தான் மார்க் கொடுத்துருக்காங்களா? தனித்தனியா ஹாஃப் தான் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. ரெண்டு தனித்தனியா போட்டு அதுக்கப்புறமா சேர்த்து எழுதுறாங்கப்பா. இங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய ஆன்சர் கீ மார்க்கிங் சீன் பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் பாருங்க. நீங்க y is equal to இவங்க போட்ட மாதிரி போடாதீங்க. நம்ம எப்பயுமே போடுற மாதிரி a is equal to cos x power x ன்னு போட்டுட்டு taking log on both sides போடுங்க. எக்ஸசைஸ் 5.5 மாடல் நம்ம டெக்ஸ்ட் புக்லயும் அப்படிதான் இருக்கு. So log a is equal to x log cos x இல்லையா? So 1 by a dA by dx. சரி, uன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்க எப்பயுமே படிச்ச மாதிரியே படிங்க. எப்பயுமே du by 1 by u du by dx is equal to இது வந்து uv ன்னு வச்சு போட்டுடலாம். நீங்க போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் NCERT கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரியா? மூவ் பண்ணிட்டுமா நெக்ஸ்ட்க்கு. ரைட் கொஸ்டின், come on come on. A kite is flying at a height of 3 meters and a 5-meter string is out. If the kite is moving away horizontally, நம்ம 10th போட்ட மாதிரி வருது, at the rate of 200 centimeter per second, find the rate at which என்ன கேக்குறாங்க? நான் சொல்றீங்க, யாரும் ரெண்டு பேசாம இருக்கீங்க. மேம் அந்த 200 வந்து பாசிட்டிவ் தானே இருக்கும்? ஆமாப்பா. அப்போ வந்து ரேட் அட் விச் ஸ்ட்ரிங் இஸ் பீயிங் ரிலீஸ் நெகட்டிவா தானே இருக்கும்? ஹைட் வந்து அவங்க கான்ஸ்டன்ட் கொடுக்கல இந்த கொஸ்டின்ல. எனிவே நம்ம நார்மல் இதுல போடுவோம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ் இன்னொன்று வைன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோமே. இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த வேரியபிள்ல, இதை வந்து வைன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளைங் ஹரிசான்டலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஹைட் குறையுமா இருக்கும்பா. ஹைட் குறையாம போட முடியுமான்னு தெரியல. இந்த ப்ராப்ளம் இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி. ஆமாப்பா. இப்போ இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ வந்து 2x dy 2x dx by dt is equal to 2y dy by dt. நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் குறையுதுன்னு வச்சுப்போம். ஸோ 2x dy dx by dt 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய கொஸ்டின் படி இது மூவ் ஆறது கொடுத்துருக்காங்க அவங்க. வாட் தே ஹவ் given is the rate of change of the ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க, which is இந்த டிஸ்டன்ஸ் x தான் வந்து ஹரிசான்டல். நமக்கு ஹரிசான்டலி அதை போறதை கொடுத்ததுனால dx by dt I'll take it as 200. பட் இது மீட்டர்ஸ்ல இருக்குப்பா.
அச்சோ சென்டிமீட்டர் per செகண்ட்ல இருக்கே, அப்புறம் அதை மாத்தணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். இப்போ எக்ஸ் வந்து அப்போ வந்து அது மேட்டர் பண்ணாதுல்ல மேம், பிகாஸ் எனிவே மீட்டர் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகும். சரி எனிவே 400 into dx by dt வந்து 200 equal to y-யும் அதே மாதிரி it is set 500. then ஆமா நீ சொல்லுவேன் மேட்டர் ஆகாத கரெக்டா போடணும்னா இப்படி போடணும் நம்ம dy by dt. அவங்க இதுதான் கேக்குறாங்க, இந்த y வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு அவங்க கேக்குறாங்க. dy by dt தான் கொஸ்டின்ல கேக்குறாங்க உங்களுக்கு. சோ இது 2 0 போயிடுச்சு. இங்க வந்து 160 வரும். 5 எப்படி மேம் வந்தது? இங்க y 5 தானேமா, அவங்க தான் கொடுத்துட்டாங்களே லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ஒரிஜினலா 5 கொடுத்துருக்காங்களே. ஓகே. மேம் பட் மூவிங் அவேனா ஹாரிசான்டலா தானே? ஹாரிசான்டலி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்ட்ரிங் வந்து அந்த கைட்டு தான் மூவ் ஆகுது, ஸ்ட்ரிங் ஹாரிசான்டலா மூவ் ஆகாதுல்ல. ஓகே. 160 ஆமாமா. சோ 160 சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட் ஆமா. சரியா, இந்த ஆன்சர் வில் பி ஹியர் நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். நம்ம லேடர் மாதிரியான ஒரு கேள்விதான் இது. நமக்கு டெக்ஸ்ட் புக்ல லேடர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம 3 4 5 வச்சே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதே கொஸ்டின் தான் சாம்பிள் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேட் மட்டும் அவங்க எந்த ரேட்டை கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த லேடர் கீழே லேடரோட டிப்பு மூவ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா வையை நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப இந்த பக்கம் வைன்னு வச்சு கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம்ல. சோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஒரு 4-5 கொஸ்டின் அந்த மாடல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்சிஆர்டி போட்டாலே போதும் இதுக்கு. ஓகே, இது நமக்கு பார்த்ததுமே தெரியும் இது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் த எபிலிட்டி ரேட்னு கொடுத்துட்டாலே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dA by dt கண்டுபிடிக்கணும். t power half into t power minus t by 2. This is 1/6 into t power minus 3/2. இதே வந்து increases or decreases சொல்றாங்க. நம்ம இதை வச்சே அதை போட முடியணும். பட் we will do this second differentiation. We will get minus 1/6 into 3/2. என்னப்பா தப்பா பண்ணிருக்கோம்? அதாவது t power -1/2 இருக்கும் ஐ திங்க். -1/2 இங்கதான் வந்து நமக்கு 1/2 வந்துச்சுன்னா இது ஓகே தான். அப்ப இது 1/6 √t ஆகுது. இங்க வந்து 1/2 3 power minus 3/2 to be minus 1/12 t into √t ஆகுது. ஸோ t வந்து 5 and 18 இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னா எனிவேஸ் வந்து 5, 18 ரெண்டுமே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். Going to be negative, which shows that it is slowing down. அப்படிதான் ஏதோ ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? a is equal to 1/3 √t போடுறாங்க, dA கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் dA போட்டுட்டு அப்புறமா d square a கண்டுபிடிச்சிட்டு rate of change of ability decreases, slows down with age. அது ப்ரூவ் தான் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிச்சுன்னா ஐ திங்க் வில் பி ஏபிள் டு டூ திஸ். காமிக்கிறதுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வருதுங்கிறது we can always show this. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதுல ஹிண்ட் போட்டிருக்கேன் அடுத்த கொஸ்டின் போடுறதுக்காக. இப்ப இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இது நம்ம போடும்போது நம்ம இதே கான்செப்ட் நாங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்போம். எப்பயுமே நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம் டீன்னு எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இது நிறைய வேஸ்ல போடலாம். பட் இந்த வேல நான் இந்த கொஸ்டின் நான் முன்னாடி சால்வ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இப்போ log x is equal to t அப்படின்னு நான் போடுறேன்னு சொன்னா இப்ப நான் இதை அப்படியே மாத்திட்டு x is equal to e power t. அப்போ வந்து dx will be e power t dt.
சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டெக்ரல் log x பதிலா t minus 3 by log x னா t power 4 into e power t dt. இதை ஏன் இப்படி போடுறோம்? யார் நந்தகுமார் நீ தானே கேட்ட, என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம்? இன்டகிரேட் பண்ணுவோம். minus 3 by t power 4 எழுதலாமாப்பா? e பவர் வந்தாலே ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா? நைஸ். ஸோ இப்போ இதில் வந்து if I take my let's say some x is equal to 1 by t cube அப்படின்னு சொன்னா t power minus 3 போட்டா dx is minus 3 into t power minus 4 which is nothing but minus 3 by t power 4. So x and f dash of x na answer is going to be e power x into f of x. f of x வந்து 1 by t cube plus c. இப்போ ஒன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்கு, என்னது? t ரீப்ளேஸ் பண்றது. அப்போ e power log x into 1 by log x the whole cube plus c. யும் logம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x by log x the whole cube plus c will be your final answer. ஆனா எல்லாருக்கும் கிடைச்சிச்சான்னு தெரியல. சோ இது எதுக்குன்னா, இப்ப இதே இந்த கேள்வி ஒரு இயர் விட்டு 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 இவங்க ஏதாவது மாத்தி மாத்தி இதே கொஸ்டின் கேட்பாங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்டர்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது எங்கேயாவது க்ளூ கிடைக்குமா தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சாம்பிள் பேப்பர்ல இருந்துச்சு, இது இவங்க வேற ஏதோ பெரிய லாஜிக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஐடியலி இதை நீங்க இந்த லாஜிக் காமிக்கிறீங்களா? என்ன ஆன்சர்? x by log x cube வந்திருக்குமா எனக்கு தெரியுமா? நீங்க வேற ஏதோ லாஜிக்ல போட்டீங்களா? உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? நான் சாம்பிள் பேப்பர்ல இவங்க சரியா போடல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினை, அதனால ரொம்ப லென்த்தியா போட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க யூவியை வச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை விட இது இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு போடும்போது நான் யூவி வச்சுதான் உங்களுக்கு போட்டிருந்தேன், ஏன்னா அவங்க சொல்யூஷன்ல இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சீக்கிரம்டா ஒரு கான்செப்டையாவது முடிக்க விட்டீங்கன்னா. இந்த கொஸ்டின் நான் ஆன்சருக்கு இங்க பக்கத்துல போடுறேன் உங்களுக்கு. இது வந்து சாம்பிள் பேப்பர்ல கொடுத்துருக்கிறதுக்கு நான் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க இதையே போடலாம். பட் நான் இதை இன்ஸ்டன்ட் நான் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணா ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் t is equal to log x நம்ம போட்டோம்னா ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். அப்ப நம்ம எல்லா லாகுக்குமே ஒரே லாஜிக்கா வச்சு அதை இ பவரா மாத்துற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா மேபி உங்களுக்கு அந்த எக்ஸாம்க்கு ஒரு கான்செப்டா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம். x is equal to e power t வந்து 1 by t minus 1 by t square into e power t dt. ஆனா பாருங்க ஆன்சரே வந்துருச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இவ்வளவு ஸ்டெப் நமக்கு தேவையே இல்லாம நம்ம இதை ஜஸ்ட் மாத்தணும். இப்போ இங்க நீங்க 1 by t வந்து எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா -1 by t square will be your dx. So the final answer is e power t into 1 by t plus c, which is e power log x into 1 by log x plus c, which is nothing but x by log x. உங்களுக்கு அதான் இங்க வந்திருக்கு. சோ இது இவங்க சாம்பிள் பேப்பர்ல கொடுத்திருக்க மெத்தட்ல போட்டா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க. சோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி போடுறதை விட இது ஈஸியா இருக்கும். சோ லாக் எங்கேயாவது பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி 2-3 கேள்வி நம்ம டெக்ஸ்ட் புக்ல கூட இருக்கு. சோ லாக் வந்தாலே ஃபர்ஸ்ட் அதுவும் அந்த பிளஸ் மைனஸ்ல எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இந்த இ பவர் எக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஏற்கனவே போடாத கேள்வி வந்துச்சுன்னா ஐ டெஃபினெட்லி திங்க் யூ வில் கெட் யுவர் ஆன்சர். அண்ட் எப்படி ஆன்சர் இருந்தாலும் ஒத்துப்பாங்கப்பா. சோ டோன்ட் திங்க் தட் இங்க மட்டும் முடிஞ்சா இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக் எழுதுங்க. ஏன்னா 3 மார்க் கொஸ்டினா இருக்கிறதுனால இப்ப இப்படி வந்ததுக்கு அப்புறமா we know that e power x into f of x plus f dash of x integral போட்டீங்கன்னா answer will be e power x into f of x plus c. அப்படின்னு ஒரு லைன் மட்டும் வேணா எழுதிட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். சரியா? நான் வந்து இங்க ஸ்டாப் பண்ண போறேன், ஏன்னா எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. அதனால ஐ அம் கோயிங் டு ஸ்டாப் ஹியர். அண்ட் இன்னும் 2-3 கொஸ்டின் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சாம்பிள் பேப்பர் அட்லீஸ்ட் போட்டு முடிச்சிருங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் 1 by n plus 1 into n plus 2 கொஸ்டின்.
ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதுதான் நான் உங்களுக்கு அன்னைக்கே போட்டேன், உங்களுக்கு இது தெரியணும் போடுறதுக்கு. இதோட பாத்துக்கோங்க, இங்க இருக்கு, நான் இதுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த சாம்பிள் பேப்பர் வரைக்கும். இதுவும் கொஞ்சம் ஹைலி இரிட்டேட்டிங் ஒரு கொஸ்டினா இருந்துச்சு இந்த கொஸ்டின். LHT RHT வச்சு போடுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பெருசா போடுற மாதிரி ஒரு கேள்வி. இதுதான் வந்து இந்த வாட்டி நமக்கு பாருங்க 5 மார்க்லயே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். பட் இதோட ஆர் சாய்ஸ் அங்க மிஸ்லேனியஸ்ல இருக்கு. சரியா, இந்த ஆர் சாய்ஸ் கொஸ்டின் இதுவும் கஷ்டமான கொஸ்டினா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி உங்களுடைய மிஸ்லேனியஸ்ல இருக்கு. இதை நீங்க போட்டிருந்தீங்கன்னா இதை நீங்க ஈஸியா போட்டிருக்கலாம். நம்ம இது ஏற்கனவே சால்வ் பண்ணிருக்கோம்பா. ஏற்கனவே கிளாஸ்க்கு வந்தவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இதுதான் லாஸ்ட். இது மட்டும் முடிச்சிட்டீங்களா குவிக்கா? அப்படின்னு நீ தானே சொல்லிட்டே இருப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கஷ்டமா இருக்குன்ட்டு. என்ன பண்ணலாம்? சொல்லு, ட்ரை பண்ணு. இவ்வளவு தூரம் படிச்சாச்சு, அதனால கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்ப நமக்கு இது போடுறதுக்கு. பாக்ஸ் கொஸ்டின் தான்ப்பா, நம்ம சாந்தி ஸ்டால்ஸ் 9th இருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்ல. சரி, என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெகுலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் சொல்லிட்டாங்கப்பா. சொல்லிட்டாங்களா? டைமென்ஷன் சொல்லிட்டாங்களா? தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம்ப்பா எப்பயுமே. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ப்ராப்ளம் வில் ஃபோல்ட். 25 by 40 centimeter to make container packets without top. அப்ப என்ன பண்ண போறாங்க? இதே கதை தான், நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்க அதே மாடல். இதை போட்டு மடிக்க போறாங்க. x centimeter length of the side, குட்டி குட்டியா இங்க ஒரு எக்ஸ்னா இங்க ஒரு எக்ஸ். புரியுதா? அப்படின்ட்டு ஒரு டப்பா இருக்கு, மடிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம குட்டி குட்டியா அந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கறதுக்கு வீட்டுல பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி ஒரு 3Dல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. சரியாப்பா? அப்படி வந்து ஓகேவா? இதுதான் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இது வந்து ஒன் ஆஃப் தி மாடல்ஸ். உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 8 மாடல் கூட இல்ல கேஸ் ஸ்டடிஸ்ல. அந்த எல்லா கேஸ் ஸ்டடி மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே ஐ திங்க் அப்ளிகேஷன் ரிலேட்டிவ் சூப்பரா நீங்க பண்ணிடலாம். சரியா? வில் ட்ரை டு டூ தட் மேபி டுமாரோ இஃப் டைம் பெர்மிட்ஸ். இல்லைன்னா டெஃபினட்டா வந்து ஐ வில் டூ இட் ஆன் ஃப்ரைடே ஃபார் யூ அண்ட் Thursday ஃபார் யூ. சரியா? சரிப்பா. ஓகே, இப்போ இது என்ன கொடுக்குறாங்க? இப்போ வால்யூம்னா இப்போ LBH போட்டுட்டு LBH போடணும் இல்லையா? எல் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு போச்சு இல்லையா லென்த். சோ 25 minus 2x. ஆமா. பிரெத் வந்து 40 minus 2x. ஹைட் வந்து x. அவ்வளவுதானேப்பா? சோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. as a function of x only. இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது. லெட்ஸ் சே 1000 எழுதிக்கிறேன்ப்பா, ஏற்கனவே போட்டதுனால 130 minus x square plus 4x cube போட்டாச்சு. சோ இது முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபைண்ட் dv by dx. ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா? கரெக்டாப்பா? 260 dv by dx 1000x இருக்குப்பா இங்க. சாரிப்பா, 1000x minus 130x square. அப்ப 1000 இருக்குப்பா இங்க. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னு. ஃபேக்டரைஸ் பண்ணி இதுக்கு அடுத்தது ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த வால்யூம் இஸ் மேக்ஸிமம்னு கேக்குறாங்க. நம்ம ஈக்குவேட் பண்ண ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு வேல்யூ பண்ணிட்டு நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து x is equal to 50/3 or x is equal to 5 ன்னு வருது. 50/3 வந்து 5 3s are 15, 20. இங்க வர முடியாதுன்னு காமிக்கிறோம். இதையுமே இங்க வந்து அரௌண்ட் 48னா 16 3s are 48 இல்லப்பா. இங்க 16 போட்டீங்கன்னா 2 into 16 32 ஆயிடும் பாருங்க. எங்கேயுமே இந்த இடத்துல 25 minus 2 into 16 போட்டா இந்த குவான்டிட்டி நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அதனால இதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ ஒன்லி x is equal to 5 is possibleன்னு சொல்லணும். 2 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி, ஸோ dv by dxக்கு அது தேவையில்லை. பட் அடுத்த ஸ்டெப்புக்கு அது தேவை நமக்கு. மேக்ஸிமம்னால d square v by dx square at x equal to 5 போட்டீங்கன்னா 24x minus 216 இருக்கு. இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா 5 சப்ஸ்டியூட் பண்ணா 24 into 5 வந்து 120 minus 260. நெகட்டிவா வந்ததுன்னா மேக்ஸிமம். சரியாப்பா? So check whether v has a point of inflection at x is equal to 65/6. ஈக்குவல் டு 0 வருதா இல்லையான்னு பார்க்க சொல்றாங்க. 0 வருது மேம். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு
சரியா? சோ எஸ்ல சொல்லி இதை ப்ரூவ் பண்ணணும். பட் இதுதான் ஈஸி. கண்டெய்னர்ஸ் மேக்ஸிமம் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னா இந்த வேலைக்கு கொஸ்டினை சால்வ் பண்ணா போதும், நமக்கு அது மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். சரியா? சோ அட்லீஸ்ட் சாம்பிள் பேப்பர் வரைக்கும் கம்பார்ட்மெண்ட் ஐ டோன்ட் திங்க் வில் ஹேவ் த டைம். ஆன்சர் கீயோட இது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. ஒரு வாட்டி சின்ன கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க. நாளைக்கு கம் அண்ட் ரைட் யுவர் டெஸ்ட் அண்ட் see how much you have already understood அந்த கால்குலஸ்ல. அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையோ அதை மார்க் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு போய் படிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் மீதியை. சரியா? ஸ்டாப் ஹியர் தாக்கண்ணா. ஓகே, see you then பா. see you tomorrow. வந்து டெஸ்ட் எல்லாம் எழுதுங்க. நிறைய பேர் எழுதுனீங்கப்பா. அட்லீஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி தான். நமக்கெல்லாம் 17 people வந்து நீங்க டெஸ்ட் எழுதுறதுலாம் வந்து ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஆனா